கோர்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு கோர்ட் நிகழ்ச்சியில் நான் பேச போகிற தலைப்பு 2026 தேர்தலில் எம்ஜிஆர் ஆவாரா விஜய், இந்த பொருளை தான் நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். அதிமுகவிலிருந்து ரவிராஜா குழந்தைவேல் அண்ணா வணக்கம். அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர் ஆர் பாண்டியன் அவர்கள் அண்ணா வணக்கம். அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவிலிருந்து புகழேந்தி அவர்கள் நம்மோடு இணைய இருக்கிறார். அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஜெகதீஸ்வரன். வணக்கம் ஜெகதீஸ்வரன், உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். 2026 தேர்தலில் எம்ஜிஆர் ஆவாரா விஜய், இந்த தலைப்பில் உங்க முதற்கட்ட பார்வை சொல்லுங்க. நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், நான் முன்னாள் தாவேக்க செய்தி தொடர்பாளர் அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல இந்த கட்சிக்குள்ள போகும் பொழுது நான் அப்போ ஒரு யூடியூப் சேனல்ல ஒரு பேட்டி கொடுத்திருந்தேன். விஜய் அரசியலில் எம்ஜிஆரா அல்லது ரஜினிகாந்தா. இந்த பேட்டியை பார்த்தா ஜான் ஆரோக்கியசாமி என்னை கூப்பிட்டு ஒரு மணி நேரம் பேசினார். அப்ப சொன்னார், ஏற்கனவே அவர் கண்டிப்பா ரஜினிகாந்த் இல்ல பிரதர், அவர் நிச்சயமா கட்சி ஆரம்பிப்பாரு, கட்சி ஆரம்பிச்சு அவர் செயல்பட போறாருன்னு சொல்லி சொன்னாரு. அதே மாதிரி நீங்க பாப்பீங்க அவர் எம்ஜிஆர் ஆவார்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் அது குறித்து நீண்ட வாதம் பேசினாரு. நான் அப்போ அவர் கேட்டேன், அவர் கடுமையா வேலை செய்வாராங்க, எம்ஜிஆர் மாதிரி அவர் கடுமையா வேலை செய்வாரா அப்படின்னா, அதுக்குதான் பிரதர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே வர்றாரு. அவர் நீங்க பாருங்க களத்துல எவ்வளவு சிறப்பா வேலை செய்ய போறாரு அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிதான் என்னுடைய முதல் கான்வர்சேஷன் 2023 நவம்பர் மாசம் இது நடந்தது. அதற்கு பிறகு நான் பார்த்தேன், அந்த கட்சியிலே 1 வருஷம் பயணிச்சு, அதுக்கு பிறகு பயணம் நின்றுச்சு. அந்த காலத்துல விஜய் எவ்வளவோ களம் அவருக்கு அமைந்தது, அவருக்கு நிறைய தருணங்கள் அமைந்தது. ஒரு சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு மக்கள் ஆதரவு நிச்சயமாக இருந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் நாங்கள் இருக்கும்போது எவ்வளவு பெரிய கூட்டம் வந்துச்சுன்னு பார்த்தோம். இன்னைக்கு வரைக்கும் பெரிய கிரௌட்புலரா இருக்காரு, அதெல்லாம் பெரிய மாற்றம் இல்லை. ஆனா பேச வேண்டிய பல விஷயங்களை அவர் பேசுகிறாரா? ஏன்னா எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்க திமுக இருந்து எவ்வளவு கடுமையா வேலை செய்தார், அண்ணா அவர்களை உடைய ஒரு தலைமையின் கீழ் எவ்வளவு சிறப்பாக வேலை செய்தார், திமுக பல இடங்களை கொண்டு சென்றதில் ஒரு முக்கியமான பங்கு இருக்கின்றது. கட்சியின் பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏ தான் தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருந்துச்சு. எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பல அதிமுக நிர்வாகத்தில் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 கூட்டங்களுக்கு மேல அவர் பேசியிருப்பாரு. மக்களும் அவருக்கு ரொம்ப அணுக்கமா இருந்தாங்க. மிக முக்கியமாக எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும், மக்கள் படுற கஷ்டம். நிறைய பேருக்கு நிறைய பேர் மாற்றுக்கிறது இருக்கலாம், ஆனால் எம்ஜிஆருக்கு பசினா என்னன்னு தெரியும். அதனாலதான் அவர் ஏழை பங்காளனாகவே இருந்தார். நிறைய மக்கள் பல கஷ்டங்கள்லாம் பார்த்தாரு. அதற்கு பிறகு அவர் மக்களுக்காக கடுமையா வேலை செஞ்சாரு. அவர் கண்டினியூஸா சிஎம் இருந்தாரு பார்க்கின்றோம். விஜயை கம்பேர் பண்ணீங்கன்னா, விஜய் பான் வித் சில்வர் ஸ்பூன் இன்னைக்கு வரைக்கும் களத்திற்கு வருவதற்கு விஜய் கடுமையாக தயங்கி கொண்டிருக்கின்றார். ஒரு கூட்டத்துக்கு வரணும்னா கூட அவரோட ரசிகர்கள் சொல்றது எதை சொல்றேன், நீங்க அதான் சொல்றீங்களா, இப்போ அவர் வர்ற நம்ம பாக்குறோம், மாசத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ஒரு 40 நாளைக்கு ஒரு வாட்டி அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு இடத்துக்கு வர. ஒரு இடத்துக்கு வந்தாலும் ரொம்ப குறைவாதான் பேசுறாரு. அது சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், 20 நிமிஷம் பேசினா போதும், 10 நிமிஷம் பேசினா போதும் அப்படிங்கிறது. அதுல கூட அவர் இப்போ அவர் வர்றதுக்கும் இப்போ அவங்க ரசிகர்கள் காத்திருக்கும் ஒரு பெரிய வேறுபாடு. ரசிகர்கள் நாள் பூரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஷாமியானா போடுறதோ உள்ள ஒரு சேர் போடுறதோ கூட அவர் ரொம்ப தயங்குறாரு. ஆனா மேடையில என்ன பேசுறாரு, தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனை, எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவேன்னு சொல்லி சொல்றாரு. நம்ம சேர் போடுங்க விஜய், அதுக்கு பிறகு தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை, எந்த எல்லைக்கு வேணாலும் போடலாம் தான் நான் யோசிப்பேன். இதோட பேச வேண்டிய விஷயங்கள், இப்ப நீங்க அவர் இந்த கடைசியாக நடந்த அந்த கூட்டத்திலேயே தமிழ்நாடு அரசாங்கம் குறித்து நிறைய விமர்சனங்கள் வச்சார். நிறைய போராட்டங்கள் நடந்துச்சு, அங்கன்வாடி ஊழியர்கள் போராட்டம், மின்சார ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் சொல்லி சொன்னாரு. இதெல்லாம் பேச வேண்டிய தருணம்னு இருக்கு இல்லையா? டிசம்பர் மாசம் இது பிரச்சனை நடந்தது. அதற்கு பிறகு தமிழ்நாடு அரசாங்கம் ஓல்டு ஓபிஎஸ்க்கு பதிலாக ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு பதிலாக டிஏபிஎஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. 17 ஆசிரியர்கள் போராட்டத்தை அவங்க எப்படி முடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியும். இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கு, அங்கன்வாடி ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா ஒவ்வொரு போராட்டமும் வெவ்வேறு தன்மை சார்ந்தது, ஒவ்வொரு போராட்டத்துக்கும் வேறு வேறு தீர்வுகள் இருக்கு. அதெல்லாம் பேசாம பொதுவாக நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. விமர்சிக்கிறதுக்கு சேர்த்து வச்சு பிப்ரவரி மாசமோ இல்ல மார்ச் மாசமோ எப்ப வெளியே வருமோ அப்ப பேசினா போதும் அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்றாரு. சரி, பேசிட்டாரு. இதுக்கு விஜய் என்ன செய்ய போகின்றார்? சரிங்க, இந்த போராட்டம் நடந்துச்சு, அந்த போராட்டத்தை தமிழ்நாடு அரசு சரியா கையாளன்னு கூட நீங்க குற்றச்சாட்டு வைங்க. நான் என்ன செய்ய போறேன்? இது டிஏபிஎஸ்ங்கிறது சரியா தப்பா? இல்ல நான் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வர போறேன்னா, அங்கன்வாடி ஊழியர்கள் இப்போ போராடுறாங்க, அதுக்கு நான் என்ன தீர்வு வைக்க போறேன்? 17 ஆசிரியர்கள் போராட்டினாங்க, தமிழ்நாடு அரசாங்கம் இப்போ அவங்களுக்கு ஒரு தொகுப்பூதியம் கொடுத்திருக்காங்க. இல்ல அதே மாதிரி போராடிய செவிலியர்களுக்கு நிறைய பேர் உள்ள ரெக்ரூட் பண்றேன்னு சொல்லி சொல்லிருக்காங்க. இப்ப நீங்க சொல்ற எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சு அந்த பிரச்சனைக்கு எல்லாம் தீர்வு கண்டுபிடிச்சாதான் நீங்க விஜய் முதலமைச்சரா ஏத்துக்கிட்டீங்களா? ஒரு மாற்றம் தேவைப்படுது. விஜய்க்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்கு, ஒரு மாஸ் பாப்புலேஷன் இருக்கு. ஆட்சிக்கு வந்தாருன்னா செக்ரட்டரியஸ் கைட் பண்ண போறாங்க. ஜெகதீஸ்வரன் மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. திட்டம் என்ன, நல்லது என்ன, கெட்டது என்ன சொல்ல போறாங்க. விஜய் திமுக அதிமுக போல பேச வேண்டும் நீங்க எதிர்பார்க்குறீங்க. விஜய் திமுக அதிமுக போல பேசலைங்கிறனால விஜய் அரசியலே பேசலைங்கிற இடத்துக்கு தள்ளுறீங்களே. இல்ல திமுக அதிமுக மாதிரிலாம் நான் பேசணும்னு சொல்லல. மக்கள் பிரச்சனைகளை எந்த நேரத்தில் பேச வேண்டுமோ அந்த நேரத்தில் பேசுறது அரசியல் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்றேன்.
ஏன்னா அவரே சொல்றாரு தீர்வுகளா நான் சொல்லுவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தேர்தல் அறிக்கை வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஆனந்த் பேசுறாரு, நிர்மல்குமார் பேசுறாரு, அருண்ராஜ் பேசுறாரு, ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு. இவங்க பேசுறதெல்லாம் நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, அதான் சிக்கல். இல்ல 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 நான் ஒத்துக்கிறேன். நான் கேட்கிறேன், இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்துச்சுல்ல, நீங்க சொன்ன இந்த 5 பேர்ல யாராவது பேசினாங்களா? செய்தியாளர்கள் கேள்வி கேட்ட பிறகு சீட்டா நிர்மல்குமார் பேசுறாரு, அவர் முன்னுக்கு முன்னாதான் பேசுறாரு. ஆதவர்ஜுனா வேற ஒரு லைன் பேசுறாரு. எனக்கு என்ன குழப்பம் வருதுன்னா, இப்ப நான் சீட்டா நிர்மல்குமார் பேசுறது எடுத்துக்கணுமா, ஆதவர்ஜுனா பேசுறது எடுத்துக்கணுமா, இல்ல விஜய் ஏதாவது பேசுறாரு நான் காத்துட்டு இருக்கணுமா? கவின் அவங்க 2 பேருடைய கருத்தும் தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க எடுத்துக்கலாம். விவாதத்துல வந்து யாராவது கேட்டாங்கன்னா நிர்மல்குமாரும் ஆதவர்ஜுனாவும் பேசியிருக்காங்கிறத கருத்தா சொல்லிடலாம். அதான் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க, அது சரியா வராது இல்ல. திருப்பரங்குன்றம் பிரச்சனை குறித்து விஜயோட அப்படின்னா நீங்க மதுரை மாநாடு அவங்க ஏன் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க தர்ஷன், ஜெகதீஷ்? ஏன் அச்சப்படுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அவங்க அதான் சொல்றேன் இல்லையா, பல நேரங்கள்ல அவங்க வந்து இத பேசணுமா பேச வேண்டாமா பெரிய குழப்பம் இருக்கு அவங்களுக்குள்ள. நீங்க எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் நம்பி அந்த கட்சியை நடத்துறாங்க. அவர் யார்ட்டையாவது போய் கருத்து கேட்க விடாது. திருப்பரங்குன்றதுக்கு நம்ம என்ன ஸ்டாண்ட் எடுக்கணும், அவர் யார்ட்டையாவது போய் கருத்து கேட்க, அவர் அவுட் சோர்ஸ் பண்றாரு. அவுட் சோர்ஸ் பண்றவருக்கு என்ன கருத்து இருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு இது கருத்து சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரு தயக்கம் இருக்கு. ஒட்டுமொத்தமாக ஒரு விஜய் ஒரு கூட்டத்துக்கு போகும்பொழுது இது வரைக்கும் என்னென்ன பிரச்சனை நடந்துச்சோ அதெல்லாம் மேலோட்டமா நீங்க எழுதி கொடுங்கன்னு எழுதி வாங்குறாங்க. நான் அதனாலதான் நான் வேறுபடுறேன். நீங்க சொல்ற புள்ளிகளை கனெக்ட் பண்ணி பாக்குற போது விஜய் ஒரு 4-5 பேருடைய வளையத்துக்குள்ள இருக்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ரிஃப்ளெக்ட் பண்றாருங்கிற இடத்துக்கு வந்து சேர்றீங்க. ஆமா, எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். விஜய் அவர்கள் வர்றது, நிக்கிறது, நடக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா ஸ்கிரிப்டடா மட்டும் தான் இருக்கு. இதை விஜய் உடைக்கணும்னு நான் சொல்றேன். நீங்க வந்து சிஎம் ஆக போறீங்க ஒண்ணுல, நாளைக்கு விஜய் வந்து எலக்ட் ஆயிட்டா விஜயோட ஆட்சியே வருது. நீங்க சொல்றீங்களா செக்ரட்டரிஸ் வந்து இப்போ நீங்க செக்ரட்டரிஸ் இல்ல ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மேல நீங்க மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கு. சில நேரங்கள்ல அதிகாரிகள் தான் இவர்களுக்கு ஊழல் செய்ய கத்துக் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல அமைச்சர்கள் தான் இவங்களுக்கு ஊழல் செய்ய கத்துக் கொடுப்பாங்கன்னு சொல்லி இந்த கருத்துக்கள் எல்லாம் வைப்பாங்க. இப்ப விஜய் வந்து இவங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க நம்புறாரா? அப்ப ஏற்கனவே நல்லவங்களா இருக்கிறவங்கன்னா ஏன் இந்த ஆட்சி சரியில்லைன்னு அவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அப்ப யாராவது ஒருத்தர் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை வச்சே நான் ஆட்சி நடத்து. விஜய்க்கு சுயமாக என்ன முடிவெடுக்கணும்னு இருக்கணும்ல. விஜய் வந்து என்ன பார்வை வைக்க போறாரு? அவர் இப்போ ஒரு கூட்டத்துல என்ன பேசுறாரு, நான் இலவசங்கள்லாம் கொடுப்பேன்னு சொல்லி சொல்றாரு. நான் வந்து தேவை வீடு கொடுப்பேங்கிறாரு, தேவைப்பட கார் கொடுப்பேங்கிற வரைக்கும் போறாரு. இன்னொரு இடத்துல அதோட அந்த பார்வை கன்சிஸ்டன்டா வருதா? இப்ப மகளிர் உரிமை தொகைன்னு ஒண்ணு கொடுக்குறாங்க. இப்ப திமுக வந்து 2000 சொல்லி சொல்லிருக்காங்க, அதிமுக 2000 சொல்லிருக்காங்க. வெவ்வேறு பேர்கள் மட்டும் மாறுது. விஜயோட ஸ்டாண்ட் என்னவா இருக்க போகுது? நீங்க வந்து மகளிர் பெண்களுக்கு கொடுக்கிற இந்த காலேஜ் ஃபீஸ், காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு கொடுக்கிறது 1000 ரூபாய் திட்டமோ இல்ல பசங்களுக்கு கொடுக்கிற தமிழ் மகன் திட்டமோ தொடருமா தொடராதா? இந்த கேள்விகள் தானே தேர்தல் களத்தில் எதிரொலிக்க போகுது. கடைசியான கேள்வி, விஜய்க்கு ஓட்டு, விஜய் அரசியலுக்கு வராரு, தலையை வந்துட்டான், நான் அவனுக்கு ஓட்டு போட போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருக்கிற நபர்களுக்கு திருப்பரங்குன்றமோ ஆணவ கொலை வழக்கோ இதுக்கெல்லாம் விஜய் பதில் சொன்னாதான் நான் ஓட்டு போடுவேங்கிற இடத்துல ஜெகதீஸ்வரன் இருக்காரு. விஜயோட தொண்டர்கள் இருக்காங்களா? அப்படி விஜய் எதுவுமே பேசுறதுனால கூட்டம் இருக்குல்ல ஜெகதீஷ்? இல்ல 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 அந்த இருக்கு நிச்சயமா இருக்குன்னு இல்லன்னு சொல்லவே மாட்டேன். அந்த கூட்டம் வந்து விஜய் சும்மா வந்து வாய் வச்சுட்டு போனாலே போதும், விஜய் டாடா காமிச்சாலே போதும், அவர்கள் விஜய் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா அந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு நான் சிஎம் ஆயிடுவேன் நீங்க சொல்றீங்கல்ல, நான் எம்ஜிஆர் ஆயிடுவேன் சொல்றீங்கல்ல, அதுதான் பிரச்சனை சொல்லி சொல்றேன். எம்ஜிஆர் உங்களுக்கு புரியல, உங்களுக்கு தெரியலன்னு சொல்றேன். நீங்க இப்ப எங்க உங்க சொந்த ஊர்ல இருக்கீங்களா? புதுக்கோட்டையா? ஆமா. உங்க வீட்டுல இருக்கிற விஜய் யாரு? உங்க எல்லார் வீட்லயும் விஜய் இருப்பாங்களே. எங்க வீட்டுல இருக்கிற விஜய்க்கு 6 வயசு தான் ஆகுது. விஜய் ஓட்டு போடுறதுக்கு இன்னும் 6 வயசு தான் ஆகுது. இன்னொரு 3-4 வருஷம் இன்னொரு. இப்ப பாருங்க, அவர் சொன்னது கரெக்ட். உங்க வீட்டுல ஒரு விஜய் இருக்காரு. என்னன்னா அந்த விஜய் இந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட முடியாது, அவ்வளவுதான். விஜய் இருக்காரு. அதான் சொல்றேன். தாவேக்காவை இவ்வளவு விமர்சிக்கிற ஜெகதீஸ்வரன் வீட்டிலேயே ஒரு விஜய் இருக்கிறாரு. அவர் 6 வயசு காத்திருக்கலாம், ஒன்னும் ஆக போதில்ல. இன்னும் 12 வருஷம் தான். அவர் ஒரு நாள் ஓட்டு போட்டு வரல. அப்போ நான் சொல்லல 12. அப்ப நம்ம தலைப்பு வந்து 12 வருஷத்துல விஜய் எம்ஜிஆர் ஆவாரா இல்லையான்னு நம்ம பேசிருக்கோம் தவிர, இந்த தேர்தல அவரே சொல்றாரு இல்லையா? நீங்க தலைப்பு வச்சதை நான் சொல்லல. அவரே என்ன சொல்றாரு, எனக்கு வந்து அண்ணாவோட கட் அவுட்டும் எம்ஜிஆர் அவரோட கட் அவுட்டும் வைக்கிறது மூலியமாக அந்த வரலாறு திரும்புகிறதுன்னு சொல்றாரு. 67 வரலாறு 77 வரலாறு சொல்றாரு இல்லையா? எம்ஜிஆர் ஆவாராங்கிறதோட இன்னொரு அர்த்தம் வந்து அதிமுக வாக்குகளை அவர் பறிக்க போகிறாரா, அதிமுக ஓட்டுகள் டிரான்ஸ்பர் ஆக போகுதா விஜய்க்கு ஒரு டோன் இருக்கு. இல்லங்க, விஜய் வந்து நிறைய பேர் ஓட்டுகளை பிரிப்பார். அதாவது திமுக வாக்குகளும் இருக்கும், அதிமுக வாக்குகளும் இருக்கும், நாம் தமிழர் வாக்குகளும் இருக்கும், பாஜக வாக்குகளும், எல்லா வாக்குகளும் இருக்கும். ஆனா அந்த பெர்சன்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். நீங்க அதிமுக வாக்குகள் அதுக்காக அப்படியே ஃபுல்லா ஷிஃப்ட் ஆயிடும் அப்படின்னு நிச்சயமா சொல்லிட முடியாது. இன்னொன்னு, நீங்க விஜய் வந்து என்னதான் டிஎம்கே அகேன்ஸ்ட் டிவிகேன்னு சொல்லி சொன்னாலும் அதிமுக திமுக இருக்கிற கட்டமைப்பு விஜய் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவங்க சொல்ற நம்பர்ஸ் இருந்தே வரேன். ஆதவர்ஜுனா கடைசியா அந்த மை டிவிக்கு ஆப் லான்ச் போது சொன்னது, எங்கள்கிட்ட வந்து 68,000 பூத் நிர்வாகிகள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு திமுகட்டையும் அதிமுகட்டையும் நீங்க 6,80,000 இருப்பாங்க. ஒரு பூத்துக்கு அவங்க 10 நிர்வாகி வச்சிருக்காங்க. திமுக அதிமுக. விஜய் சொல்ற கணக்குங்கிறது ஒரு பூத்துக்கு ஒரு நிர்வாகி.
அந்த ஒரு நிர்வாகி வச்சுக்கிட்டு எப்படி இவங்க அதை எல்லாத்தையும் நடத்த முடியுங்கிற தெரியல. இருக்கு பூத்துல தான் பூத்தா ரொம்ப முக்கியமாக நம்ம யார்கிட்ட புதுசா கட்சியா இருந்தாலும் நம்ம கேட்கிற முதல் கேள்வி, உங்களால பூத்து நிர்வாகிகள் போட முடியுமான்னு. இது அவங்க சொன்ன டேட்டா. இந்த டேட்டாவை நீங்க மேட்ச் பண்ணும்போது நீங்க அதிமுக பக்கத்துல நிக்கவே முடியாது. நீங்க அன்னைக்கு என்ன நடக்கும் நம்ம பார்த்துட்டோம். பூத்துல ஒருத்தர் திமுக அதிமுக தம்பி அப்படி டீ சாப்பிட்டு வரலாம். ஒரு நல்ல பாப்புலரான நடிகர், அவர் கையசைச்சா தமிழ்நாடே கையசையுது. அவர் சொன்னார்னா மக்கள் பெண்கள் வராங்க. எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்கன்னா என்னுடைய குழந்தை இறந்து போனாலும் பரவாயில்லை, எனக்கு தலைவரை பார்க்கறது முக்கியம், விஜயை பார்க்கறது முக்கியம்னு சொல்ற இவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கிற போது இது எல்லாமே அதிமுகவோட தலைவர்களோட ஒத்து போகுது. எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் அதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் எப்படி வழிபட்டார்களோ அதே மாதிரியான ஒரு கல்ட் தானே தாவைக்கு. அதை எப்படி ஓட்டு பிரியாதுன்னு சொல்றீங்க? இல்லங்க, நான் சொல்றேன் பிரியும் தான் சொல்றேன். நீங்க எதிர்பார்க்க கம்ப்ளீட்டா போயிடும் இல்ல, அதுதான் நடக்காதுன்னு சொல்றேன். நீங்க கோர் இரட்டைலை ஓட்டர்ஸ்ங்கிறவங்க இருப்பாங்க, நீங்க கொஞ்சம் பேர் போவாங்க. ஏன்னா இன்னைக்கு அங்கே ஒரு கிரைசிஸ் இருக்குதான் செய்யுது. நிச்சயமாக நீங்க எம்ஜிஆருடைய ஸ்பேஸையோ இல்ல ஜெயலலிதாவுடைய ஸ்பேஸையோ எடப்பாடி பழனிசாமி ஃபில் பண்ணிட்டாருன்னா ஃபில் பண்ணல, அங்க லீடர்ஷிப் கிரைசிஸ் இருக்கான நிச்சயமா இருக்கதான் செய்யுது. ஆனா அதுக்காக ஒட்டுமொத்தமாக இந்த தேர்தல் அப்படியே வந்து அதிமுக இடத்தை தாவைக்கு எடுக்க போகுது அப்படிங்கிறது நடக்காதுன்னு சொல்றேன். பேசலாம், கட்டமைப்பு ரீதியா நிச்சயம் பேசலாம். ரவிராஜனா, ரொம்ப சிம்பிள். தாவேக்கா இன்னொரு அதிமுகவாக மாறுமா? விஜய் வந்து எம்ஜிஆரா மாறுவாரா? எஸ், விஜய் எம்ஜிஆர், அதாவது ஜோசப் சந்திரசேகர் விஜய், இதெல்லாம் ரொம்ப அவசியமா? இல்ல அவங்க ஜோசப் விஜய் சந்திரசேகர்னு பேர் வச்சிருக்காங்க. அவர் சினிமாவுக்காக விஜய்னு வச்சிருக்காரு. இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு. அரசியலுக்கு வந்தோன்னா அந்த ரியாலிட்டியோட இருக்கிறது தான் நியாயம். சரி, அந்த ரியாலிட்டி படி பார்க்கணுன்னா நம்ம அந்த ரியாலிட்டியை நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அப்போது ஜோசப் விஜய் சந்திரசேகருங்கிறத நம்ம சொல்லி தான் ஆகணும். சொல்லலைனாலும் சொல்றீங்கன்னா கிறிஸ்டியன்ஸ்லாம் மறக்காம விஜய்க்கு ஓட்டு போட்டுருங்கன்னு சொல்ல அப்படின்னு நான் சொல்ல வரல. நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அவராகவே இருங்கள், நாங்கள் வேண்டாம்னு சொல்லலை. யாரும் மாற்றவும் முடியாது, மறைக்கவும் முடியாது, உள்ள ஒழிக்கவும் முடியாது, எதுவும் பண்ண முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆகவே எம்ஜிஆர் அவர்களை வந்து நீங்கள் விஜயோட ஒப்பிட்டு பேசுறதுங்கிறதே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு தான் விஜய் சொல்றாங்க. தாவேக்காக்கள் அதான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த காரணத்துக்கு கொண்டு விஜய் எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணாதீங்க. சரி, இப்போ எம்ஜிஆரோட ஒருபடி மேல விஜய் அப்படிங்கிறாங்க. அது அதை விட அபத்தம். எம்ஜிஆர்லாம் இப்போ என்னன்னு தெரிஞ்சுக்காம இருக்காரு, அவர் கிண்டர் கார்டனா இருக்காருங்கிறது இந்த வார்த்தையிலேயே புரியுது. அதாவது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து 87 இறந்தாரு. இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 39 வருடம் ஆகிறது. 39 வருடம் ஆயும் ஒரு கட்சி வந்து அவரால் உருவாக்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் வந்து ஆட்சி பண்ணியிருக்கிறது. அவர் மறைந்ததுக்கு பிறகும் ஆட்சி பண்ணியிருக்கிறது. 54 வருடத்தில் அடியெடுத்து வைத்து நடந்து கொண்டு இருக்கிறது. 2 முறை 10 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு தலைவன், அந்த தலைவன் வந்து அந்த விதையை வந்து விதைச்சிட்டு போயிடுறாரு. அந்த விதை வந்து மரமாகி இன்னைக்கு காய்த்து எல்லாருக்கும் பலன் கொடுத்து கொண்டு இன்று வரை எல்லாரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஒப்பற்ற தலைவனை உட்கார்ந்துகிட்டே மரத்தை காப்பாற்றுறோன்னு கிளைய வெட்டுறவங்க எல்லாம் சேர்த்து தான் அந்த மரம் தாங்க. அதெல்லாம் இருக்கதாங்க செய்வாங்க. அது பார்ட் ஆஃப் தி லைஃப்ங்க. ஒருத்தர் நல்லவர் இருப்பார், கெட்டவர் இருப்பார். குடும்பத்திலே ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. அவங்க ஒருத்தர் நல்லவர் இருப்பான், ஒருத்தர் கெட்டவர் இருப்பான். அப்பாவை மதிக்கிறவன் இருப்பான், அப்பாவை எதிர்க்கிறவன் இருப்பான், அப்பாவை உதைக்கிறவன் இருப்பான். எல்லாருமே இருப்பாங்க. அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. மரம் வச்சது ஒருத்தங்க, வளர்த்தது ஒருத்தங்க, சொந்த கொண்டாடுறது வேற யாரும் இல்லை. நான் என்ன சொல்றேன், இன்று வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் ஒரு தலைவர் மறைந்து 39 ஆண்டுகள் கழித்தும் அவருடைய பெயரை உச்சரித்து கொண்டு இருக்கிறது, அவருடைய புகழை உச்சரித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய புகழ் இன்று வரை மங்காமல் இருக்கிறது. நீங்கள் சொல்கிற விஷயத்திலே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, இன்னும் எம்ஜிஆர் இருக்கும் பொழுது பிறந்திருப்பார். ஆனால் எம்ஜிஆர் கட்சி வந்து அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி தொடங்கிட்டார். தொடங்கினாலும் இப்போ வந்து எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்கன்னா, 39 வருடத்திற்கு பின்பு மறைந்ததற்கு பிறகும் அவரை கம்பேர் பண்ணுறாங்கன்னா அவருடைய புகழ் எவ்வளவு அழியாத புகழ் அப்படிங்கிறது இது ஒரு விஷயத்திலே நீங்க புரிஞ்சுக்கலாம். சரியா? அதே போல புரட்சி தலைவர் நீங்க ரொம்ப பொறுமையா வெயிட் பண்ணி விஜய் நம்ம கூட கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணி, நான் என்ன சொல்றேன், இந்த பழம் புளிக்கும்ங்கற ஸ்டேஜுக்கு வந்தா விஜய் விமர்சிக்க ஆரம்பிச்சீங்கன்னு பத்திரிக்கையாளர்கள் கருத்து இருக்கிறாங்க. இல்ல, நான் அதுக்காக தான் உங்களுக்கு தெளிவா நான் யார், நாங்க யாரு, எங்க கட்சி என்ன, எங்கள் கட்சியினுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத 54 வருடம் இல்ல நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இவர்களோடு ஒப்பிடும் அளவிற்கு எங்களுக்கு சரித்திரம் இல்லாமல் இல்லை. எங்களுடைய சரித்திரம் என்ன என்று சொல்லி நீ சொல்லுங்க. சரத்குமார் அரசியலுக்கு வரும்போது அவர் சிவப்பு எம்ஜிஆர், விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது ஒரு கருப்பு எம்ஜிஆர். நடிகர்கள் யாரு உள்ள வந்தா, கமல்ஹாசன் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, அவர் ஏதோ ஒரு எம்ஜிஆர். அப்ப ஆப்வியஸா இவங்க எல்லாருமே எம்ஜிஆர் முகமூடியோட வராங்க. ஏன்னா எம்ஜிஆர் ஒரு திரைப்படத்துறையில இருந்து வந்தாரு, தமிழ்நாட்டு மனங்களை வென்றார், முதலமைச்சரானார். இந்த ஆம்பிஷன், இந்த ஆசை ஒருத்தர் இருக்குதானே செய்யும். இருக்கட்டும், தப்பு இல்ல. நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் என்ன மாதிரி விஷயங்கள் செய்தார், எப்படி வாழ்ந்தார்
எப்படி அவருடைய படங்கள் ஒவ்வொரு படங்களும் வந்து பாடமாக இருந்தது, இவருடைய படங்கள் பாடமாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். சொல்ல வந்த கருத்துக்கள் என்ன, தமிழக மக்களை எல்லாம் நல்வழிப்படுத்தி எப்படி நடத்துவதற்கு அந்த படங்கள் பாடங்களாக இன்று வரை எம்ஜிஆர் படங்களையும் விஜய் படங்களையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. நான் கேள்வி முடிக்கிறேன். எம்ஜிஆர் படங்களையும் விஜய் படங்களையும் ஒப்பிடுவதன் வாயிலாக எம்ஜிஆர் உயர்ந்தவர்னா நீங்க ஜெயலலிதாவுக்கு இந்த ஸ்கேல் எப்படி பொறுத்துவீங்க? நீங்க நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆர் ஒரு நடிகை அல்லது நடிகர்ங்கிறது அந்த கேரக்டரை அவங்க டிசைட் பண்றது இல்ல. அவ்வளவுதான். விஜய் வந்து என்ன நடிச்சாரு, அவர் நடிச்ச என்ன படம் நல்ல அதனால கேட்கும்போது சரியா இருக்குமா? இல்ல, அப்படி நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்பவர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் சமூக சீர்திருத்தங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு சிறந்த குடிமகனாகவும் இந்த நாட்டின் பிரஜையாக எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வழிகாட்ட வேண்டும், வாழ்க்கை நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஒழுக்க நெறிமுறைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதை தன்னுடைய படங்களில் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் கொடுத்து சமூக நீதியும் சொல்லிக் கொடுத்து நியாய தர்மங்களையும் சொல்லிக் கொடுத்து வழி நடத்தக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவராக உருவாகி இருந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறார். தமிழன் படத்துல வந்து அவர் எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்கணும்னு பேசியிருக்கார். கத்தி படத்துல யாரும் விவசாயிகளை கைவிட்டாதீங்கன்னு பேசியிருக்கார். சரி, இப்ப நான் வந்து துப்பாக்கி படத்துல பயங்கரவாதிகளுடைய தாக்குதல்கள் எப்படி அந்த நெட்வொர்க் செயல்படுதுன்னு பேசி இப்படி நல்லா பட்டியல் போட முடியும். படத்துல வந்து ஒருத்தர் காதல் அறிமுகமாகிறார், ஒரு ஆள் 2 பேரை காதலிக்கிறார். இது எல்லாமே ஒவ்வொரு படமும் ஏதோ ஒரு கருத்தை சொல்லிட்டு அதே மாதிரி புரட்சித் தலைவருடைய படங்களை நீங்கள் பட்டியல் எடுத்து பாருங்க. அவருடைய படத்துல ஒவ்வொரு படத்திலும் ஒரு கருத்து வந்து மக்களுக்கு தெரிவித்திருப்பார். அந்த உபயோகமாக இண்டஸ்ட்ரி இல்ல சினிமா இண்டஸ்ட்ரியா கூட இருக்கட்டுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு பாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாடல்ல வந்து அர்த்தம் வந்து உங்களுக்கு மக்களுக்கு போதனைகளை கொடுக்கக்கூடிய பாடலாக தான் இருந்திருக்குமே தவிர நீங்க தூங்காதே தம்பி தூங்காதேங்கிற மாதிரி ஒரு பாடல் இருக்கு அப்படின்னா நாட்டுப்பற்ற பத்தி பாடல் இருக்கு. நீங்க பாருங்க, ஒரு கைதிகளை வழிநடத்தக்கூடிய ஒரு படம் இருக்கு, ஒரு சமூக சீர்திருத்தத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு படம் இருக்கு, தொழிலாளர்களை வழிநடத்தக்கூடிய படம் இருக்கிறது, விவசாயிகளை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய படம் இருக்கிறது, மீனவ நண்பன் என்ற படம் இருக்கிறது, அவர் பார்த்தீங்கன்னா ரிக்ஷாக்காரன் இருக்கிறது, படகோட்டி இருக்கிறது. இப்படி பட்டியலிட்டு கொண்டே போகலாம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை தத்துவம் என்ன, அவர்களுடைய உழைப்பு என்ன, அவர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அவர்களை நாம் எப்படி மதித்து நடத்த வேண்டும் என்பதை பாடமாக மாஸ்டர் படத்துல படம் அவர் ஒரு படத்துல நாளைய தீர்ப்புல வந்து இன்னைக்கு ஜனநாயகன் வராது. மாஸ்டர் படம் பாத்தீங்களா? மாஸ்டர் படம் எல்லாம் பார்த்தேன் சார். என்ன பிரச்சனை பேசுது, என்ன சொல்றேன், என்ன பிரச்சனை பேசுதுன்னா போதைக்கு அடிமையான சிறார்களை வைத்து சரி அதற்கு அடுத்த படங்கள் போதை பத்தி நெட்வொர்க் அவங்க வந்து 18 வயது போதை பத்தி சொல்லுங்க. இல்ல 18 வயதுக்கு பத்தி இல்ல அந்த வார்த்தை பிடிச்சிட்டீங்க. 18 வயசு கீழ இருக்கிற மைனர்களை பெரும் குற்றவாளிகள் தங்களுக்கு எதற்கு அப்புறம் சிறைச்சாலைகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அப்புறம் தான் அந்த மாதிரி படத்துக்கு அவர் வராரு. இல்ல அதற்கு முன்னால வரைக்கும் அவர் கமர்ஷியல் தான். இப்ப விஜய் நடிச்ச என்ன படம் மோசம், அதனால நீ அவர் என்ன படம் மோசம் நான் பட்டியலிட்டு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஒரு இதுவாவே இல்ல. நல்ல டைம் சரியா சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், வெயிட் பண்றேன், நீ சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், இப்ப அவர் எடுத்திருக்கிற படத்துல இருந்து இல்ல இதோ இருக்கிறதே மோசமான படங்கள்ல விஜய் நடிச்சாரு, அதனால அவர் அந்த அளவுக்கு அதை பட்டியல் அதிமுக சார்பா நீங்க தூக்கிட்டு வரீங்க. கரெக்ட்டா? இல்ல நான் என்ன சொல்றேன், எம்ஜிஆரோட நீங்க ஒப்பிடாதீங்கன்னு நான் சொல்றேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாங்க ஒப்பிட விரும்புவது நடிகர் எம்ஜிஆரை நடிகர் விஜயோட அல்ல. நாங்கள் ஒப்பிட விரும்புவது தாவேகா தலைவர் விஜயை அதிமுக தலைவராக இருந்த எம்ஜிஆரோட ஒப்பிட விரும்புறோம்னு சொல்றேன். அதிமுக தலைவரை கூட ஒப்பிடுறது கூட ஒரு 0.1% கூட அவருக்கு இது கிடையாது. ஏன் நான் என்ன சொல்றேன், ஒரு புரட்சி தலைவர், நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஒரு தலைவர் வந்து இறந்து விட்டார், 39 வருடங்கள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த தலைவரை தலைவர்களுக்கு அந்த மரியாதை இருக்கிறது. நீங்க சொல்லுங்க, விஜய் அந்த குவாலிட்டி இல்லையா? கண்டிப்பா இல்ல சார். எப்படி சொல்றீங்க? நான் ஆட்சி எடுத்து பாத்தீங்களா? ஓட்டு போட்டீங்களா? நீங்க தான் முதல்வர்னு உசு பேசுறவங்க உம்முன்னும் இல்ல உங்களை விட்டு ஆளே கிடையாது தமிழ்நாட்டை ஆள்றதுக்குன்னு சொல்றவங்க கிட்ட கம்முன்னு இருந்திருந்தாருன்னா அவர் வாழ்க்கை ஜம்முன்னு இருந்திருக்கும். அது இல்லாதனாலதான் இப்ப படாத பாடுபட்டு இருக்காரு. எந்த முடிவு இங்க பாருங்க, ஜாலியா தான் இருக்காரு அவரு சார். நான் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது என்ன சொல்றேன், நீங்க சொல்லுங்க. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகுது. நீங்க பாருங்க, செப்டம்பர் 13 அவருடைய பயணத்தை ஆரம்பிக்கிறார். என்ன பயணத்தை ஆரம்பித்து எத்தனை நாட்களுக்குள்ள எத்தனை உயிரை பலி எடுத்திருக்கிறார்கள் என்பதை பெரிய வார்த்தை. நீங்க பாருங்க, நான் என்ன சொல்றேன், அவருடைய ஒரு விபத்தை பலின்னு சொல்றது என்ன? விபத்தை பலின்னு சொல்றது என்ன? 2025 அன்று நடந்த சம்பவம் அவரும் ஒரு காரணம் என்பதை மகாமகத்தில் நடந்த விபத்தா பலியா?
சரியா? மகாமகத்தில் நடந்த விபத்தா பலியா? நீ எப்படி ஒரு விபத்தை பலின்னு மகாமகம் சொல்லுவீங்க? என்பது ஒரு ஆக்சிடென்ட். அதான் நானும் சொல்றேன். ஒரு விபத்தை எப்படி பலின்னு சொல்லுவீங்க? சொல்றதுக்கு வழி இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு நபரை பார்க்க வருகிறார்கள் என்றால் ஒரு உயர்ந்த பட்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அந்த இடத்தில் என்ன நடக்கும் என்பதை யூகித்து, நீங்க அன்னைக்கு அசெம்பிளில அப்படி சொல்லலையே சார். தன்னை அசெம்பிளில நீங்க விஜய்க்கு வக்காலத்து வாங்குனீங்க. அன்னைக்கு உங்களுக்கு திமுக எதுக்குறது விஜய் தேவைப்பட்டாரு. நான் என்ன சொல்றேன், அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், இப்பயும் நான் சொல்றேன், தவறு வந்து யார் செய்தாலும் தவறுதான். அந்த தவறை யார் என்று இல்லைன்னு மறுக்க முடியாது. எடப்பாடி நாளைக்கு சொல்றீங்க. இல்ல, நான் அப்படி சொல்ல வரல. நான் என்ன சொல்றேன், ஒரு புதிதாக தாவேகா கட்சி பக்கம் தொடங்கி எந்த தமிழ்நாட்டு அரசு அவருடைய அனுபவ குறைச்சல் காரணமாக நின்னதே ஏன் இல்லங்க, அனுபவ குறைபாடு காரணமாக அவர் தவறான முடிவுகளை எடுத்து தவறான பிரச்சனைகளை சிக்கிக் கொள்கிறார். அவருக்கு ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு அனுசரணையான போக்கு தான் காட்டியிருக்கமே தவிர அவர் செய்த தவறை நியாயப்படுத்தி அவர் செய்தது நியாயம் என்று சொல்வதற்கு நாங்கள் வரவில்லை. தவறு இருக்கிறது. நடிகர் விஜய் மேலே மனிதாபிமானம் எந்த டேட்ல எக்ஸ்பைரி ஆச்சு? எந்த டேட்ல எக்ஸ்பைரி? என்ன எப்பயுமே எக்ஸ்பைரி ஆகல. எப்பயும் மனிதாபிமானமா தான். அவர் கூட்டணிக்கு வர மாட்டேன்னு சொன்னனால அவர் கூட்டணிக்கு வந்தாலும் வரலனாலும் அதிமுகவுக்கு சரித்திரம் இருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக பட்டியலிட்டு கூறியிருக்கிறேன். இதோட நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதிமுக பதட்டத்தில் இருக்கீங்க சார். விஜய் வரலனாலும் இந்த எலெக்ஷன் நடக்கும். விஜய் ஆதரிக்கலனாலும் ஜெயிப்போம். சரிங்களா? விஜய் வந்தா அவருக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். விஜய்க்கு வாழ்க்கை கடத்து போயிட்டீங்க நீங்க. அவ்வளவுதான் சார் உண்மை. சார் நான் என்ன சொல்றேன், முதலமைச்சரா ஏத்துக்கிட்ட விஜய் அதிமுகவுக்கு என்ன வரலாறு என்பதை நான் பட்டியலிட்டு சொன்னேன். 51 வருடம் 10 வருடம் எல்லாம் சொல்லியிருக்கேன். 2 மிகப்பெரிய தலைவர்கள் சொல்லியிருக்கேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் சொல்லியிருக்கேன். அதற்கப்புறம் 4.5 ஆண்டு காலம் கிரிட்டிக்கலான பொசிஷன்ல எடப்பாடி அவர்கள் அதை ஆட்சி சிறப்பாக நடத்தி வழி நடத்தியிருக்காரு சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கேன்னு சொல்றேன். ஒரு கவுன்சிலர் கூட இல்லாமல் ஒரு எலெக்ஷன்ல 0.1% கூட ப்ரூவ் பண்ணாம ஒருத்தரை வந்து மிகப்பெரிய 54 வருடம் உள்ள கட்சியோடு நீங்கள் கம்பேர் பண்ணுவது எந்த விதத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும்? நன்றி. பாண்டியன் சார் வணக்கம். இந்த தலைப்புல விஜய்க்கு இந்த எலெக்ஷன்ல எம்ஜிஆர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த தலைப்போட ஒரு இதை மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்ல பார்த்தோம். ஒரே ஒரு ஒற்றுமை இருக்கு எம்ஜிஆருக்கும் நடிகர் விஜய்க்கும். என்னன்னு கேட்டால் 2 பேரும் நடிகர், அரசியல் ஒர்க். இப்போ அடுத்தது சரி வேற்றுமை என்னென்ன அப்படின்னு ஒரு சும்மா ஷார்ட்டாக டீசெண்டாகவே பார்த்துருவாங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 52லேருந்து கொள்கை தலைவர்களோட பயணம் பண்ணவர். ஃபஸ்ட்டு பெரியார்லேருந்து அண்ணாலேருந்து கலைஞர்லேருந்து எல்லாரோடையும் பயணம் பண்ணவர். ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட 52 டு நீங்கள் 72னா பார்த்துக்கங்க எவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு முக்கியமானது. அது ஒரு காங்கிரஸ்லேயே இருந்திருக்காரு கொஞ்ச நாள். அதனால் அது ஒரு கொள்கை ரீதியாக உள்ள தலைவர்களோட பயணம் பண்ணி வந்தவருங்கிறது ரொம்ப முக்கியம். அதனால் அவர் படத்திலேயே வந்து பல படத்தில் வந்து அந்த பாட்டு முக்கியமானதெல்லாம் வந்து மக்களுக்கான விஷயமா இருந்துச்சுங்கிறது ஒரு முக்கியமான வேறுபாடு. அடுத்த வேறுபாடு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திண்டுக்கல் எலெக்ஷன் பை எலெக்ஷன். அது எம்ஜிஆர் வந்து இவர் மாதிரி சின்னம் வாங்கிட்டு கட்சியை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே போய் இது பண்ணலை. திண்டுக்கல்லில் நின்னது சுயேட்சை சின்னத்தில். அப்போ தான் ரெட்டையில எடுத்துக்கிறாங்க. அப்போ ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ரெட்டையிலையை வாங்கலை அவர். அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முழுக்க ஒரு சுயேட்சையாக பை எலெக்ஷனில் நிற்கிறாரு. இவர் எல்லா பை எலெக்ஷனையும் பைபாஸ் பண்ணி வந்துடுறாரு. இது ஒரு முக்கியமான 2வது வேறுபாடு. 3வது வேறுபாடு, எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி வந்து காம்படிட்டிவாக இருந்தால் கூட எம்ஜிஆர் தான் பீக்கு, அது செகண்டு தான் சிவாஜி நடிப்பை நான் குறைச்சி மதிப்பிடலை இதனால். அப்போ ஆனால் எந்த காலத்துலேயும் அவர் 87 இறக்குற வரையும் அதுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருக்கும் போதும் அவர் வந்து தன்னை சொல்லிக்கவே இல்லை. நான் பீக்கில் இருந்து மக்களுக்கு சேவைக்காக விட்டுட்டு வந்துட்டேன்னு அவர் சொல்ல கிடையாது. இவர் சொல்கிறார். அப்போ நான் நிறைய பணம் இவ்வளோ பணம் வாங்கினேன் அதை விட்டுட்டு வந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எந்த பேச்சும் எந்த இடத்துலையும் பேசலை அவர். அடுத்தது 4வது, காங்கிரஸ் டிஎம்கேல இருந்தால் கூட ஒரு சிஸ்டமாக அதில் வந்துட்டார். அப்படி அந்த இதில் எங்கேயுமே சிஸ்டத்தை விட்டு வெளில வரல. அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலை, என்னால் தனித்து நிற்க முடியும், 1% நீங்கள் வாங்கிட்டு வர முடியுமா அப்படின்னு யாரையும் எதிர்த்து பார்த்து கேள்வி கேட்கல. இது ஒரு பெரிய வேறுபாடு. பஞ்ச் டைலாக்கா அவர் சினிமாவில் மட்டும் பேசினார், அரசியலில் பேசலைங்கிறீங்க எம்ஜிஆர். எஸ். அடுத்தது, எந்த இடத்துலையும் கலைஞர் வந்து கடுமையாக அவருக்கு வந்து பர்சனலாக எதிர்ப்பை உண்டு பண்ணால் கூட விமர்சனத்தில் வந்து அவர் எந்த இடத்துலையும்
ஒரு ஒரு மக்கள் முகம் சுளிக்கிற மாதிரி எந்த விமர்சனமும் பண்ணாங்க. அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் தரக்குறைவான எதையும் பயன்படுத்தினது இல்லை. பயன்படுத்தலை. இவர் வந்து சிஎம் சார்லேருந்து ஆரம்பித்து பவள விழா பாப்பாங்கிறதெல்லாம் வந்து சிஎம் சார் மரியாதையான வார்த்தை தானே. அங்கிள் இல்லை அங்கிள் சொன்னது அதெல்லாம் வந்து நம்மளை மாதிரி என்ன கூட விட்டுருங்க. நீங்கள் ஒரு பொதுவில் உள்ளவங்களுக்கு ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி இருக்குங்கிறத மட்டும் நான் வச்சுக்கிறேன். எனக்கு கூட பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கிறேன் நான். அப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் எதுவும் எம்ஜிஆர் பயன்படுத்தவே இல்லை. கடைசி வர யாரா கருணாநிதியை வந்து வேறு மாதிரி அப்போ கருணாநிதினு சொன்னால் கூட ஒத்துக்க மாட்டார் எம்ஜிஆர். இது வந்து நான் சொல்கிறது வந்து ப்ராக்டிக்கலாக 5வது விமர்சனம். 6வது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே ஒரு கூட்டத்தில் வந்து கூட்டம் நடத்தும் போது நிற்க வச்சு மக்களை வந்து கூட்டம் நடத்த மாட்டார். தரையில் தான் அப்போ நாற்காலி சிஸ்டம் கிடையாது. ஆனாலும் தரையில் உட்காந்துருப்பாங்க. உச்சி வெயிலில் நடத்தினதே கிடையாது எம்ஜிஆர் கூட்டத்தை. எல்லாமே மாலை 6 மணிக்கு மேலே தான். இது எம்ஜிஆருக்கு வராத கூட்டம் விஜய்க்கு வருது சார், அதனால பிரச்சனை வருது சார். இல்லை எதாவது சொல்கிறேன், வெயிலில் உச்சி வெயிலில் நடத்துறது கிடையாதுல்ல. இப்போ தண்ணி மயக்கம் போட்டு விழுந்தே 52 பேர் இதாகிருக்காங்க போது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அது எம்ஜிஆரோட கம்பேர் பண்ண தலைப்பாக இருக்கிறதுனால இதை நான் எடுத்து சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்குது, அவ்வளோதான். அடுத்தது சார், எம்ஜிஆர் இருந்த காலங்களில் டூரிங் டாக்கீஸ் மட்டும்தான், ரேடியோ இருந்திருக்கும் அதிகபட்சமாக, தொலைக்காட்சிகளோட வரல. அப்படி பார்க்கும்போது திரைப்படங்களில் பார்த்த ஆட்கள். ஆனால் விஜய்க்கு வந்து இன்னைக்கு ஒரு விஜயை பின்பற்றுகிற ஒரு மாஸ் பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் ரெடியாக இருக்காங்க. அவங்க வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில், இன்ஸ்டாகிராம்லன்னு அந்த அவங்க மொபைலைஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நீங்கள் அவர் தஞ்சாவூருக்கு வந்தாருன்னா தஞ்சாவூர் இருக்க ஆட்கள் மட்டும் தான் அவர் பார்க்க முடியும். அதனால கூட்டம் வரல. இன்னைக்கு விஜய் நிலாங் பனையூர்லேருந்து வெள்ளக்கிளை மகாபலிபுரம் போகிறாருன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், மெட்ராஸ் 4 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து போய் குவிறாங்க. அப்போ இந்த டெலிகம்யூனிகேஷனும் இந்த டெக்னாலஜியும் ஒரு தலைவரை ஈர்க்க வைக்கிற தொண்டர்கள் நோக்கி. ஒரு நட ஒரு கவர்னரை பார்க்க வந்தப்ப ஒரு ஆள் கூட டிவிக்கு ஆள் இல்லை. நீங்க என்ன சொல்றீங்க? அது அரேஞ்ச் இல்லை, நான் அப்படி வந்து முழுக்க சொல்ல கிடையாது. அப்போ பாதி சொல்றீங்க. இல்லை இருக்கு, எம்ஜிஆருக்கு சொன்னதுனால சொல்ல வரேன். இருங்க, எம்ஜிஆர் சொல்லிட்டீங்க. நீ என்ன சொல்லிட்டீங்கன்னா அவருக்கு வந்து கூட்டம் வந்து அவர் போகிற இடத்துல மட்டும் வரும்னு சொல்லிட்டு. குறிப்பாக சொல்கிறேன், இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குன்னு அறிவிப்பாங்க இது எம்ஜிஆர் கூட்டம்னு. கரெக்ட். 2 நாள் கழிச்சு தான் அந்த இடத்துக்கு வருவார். அவர் நாட்டா வந்திருக்காரு. அவரு விஜய்க்கு முன்னாடி அவர் அதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. தவறான புரிதல். அவசரம் அந்த அளவுக்கு போயிடாதீங்க வேகமா. இல்ல அப்போ வந்து 10 மணி சிஸ்டமும் கிடையாது, 10 மணில க்ளோசிங் கிடையாது. விடிய பேசுவாங்க. 4 மணிக்கு அவர் வந்து சாயந்தரம் ஒரு 6-7 மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலையில் 5:30 மணிக்கு தான் முடிப்பார். பெரும்பாலும் 6 மணிக்கு போய் தான் அவர் ரெஸ்ட் எடுப்பார். இதுதான் அவருடைய பேட்டர்ன். எங்கேயுமே வெயில் அவரும் போக மாட்டார், மக்களையும் போக விட மாட்டார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், இன்னைக்கு இருக்கிற கூட்டம் நாளைக்கு 4 கூட அறிவிப்பு வரும். அடுத்த நாள் 10 மணிக்கு, 3ஆம் நாள் 10 மணிக்கு திருப்பி இதில் மைக்கில் ஆட்டோவில் வச்சு சொல்லிட்டு கூட்டத்தை கொண்டு வந்துடும் கூட்டம். எங்கேயுமே அவர் கூட்டத்தினால ஒருத்தர் கூட இறக்கலை. கரெக்ட். இதை விட முக்கியமானது, இதெல்லாம் தாண்டி நான் கொள்கை ரீதியாக சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து இப்போ கடைசியாக நடக்கிற கூட்டத்தில் கொள்கை ரீதின்னு சொன்ன பிஜேபியை அந்த வார்த்தையை கூட சொல்லாமல் போகிறாரு. ஆனால் எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதுக்கணுமோ எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு காளிமுத்து அவரை வந்து பேச விட்டுருவார். எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். ஏன் அப்படி சொல்றேன்னா, பர்சனலாக 1 hour கூட ஒரு காலத்தில் பேசியிருக்கோம் எம்ஜிஆர் கடைசி ஒரு காலத்தில். இல்லை, அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தோம். அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இன்னைக்கு நாங்கள் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கோம். நிர்மல்குமாரை பேச வைக்கிறோம், ஆதவஜிரா பேச வைக்கிறோம், நீங்க ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான். நீங்க ஒரு அழுகுடி ஆட்ட ஆடுறீங்க. இல்லை, எம்ஜிஆர் காளிமுத்து பேச வச்சா அது ஒரு அரசியல் தந்திரம். தாவேக தலைவர் விஜய் வந்து நிர்மல்குமாரே ரொம்ப குறிப்பிட்டு தாழ்த்தி பேசவே நான் விரும்பலாம். இல்ல, நீங்க பேசுங்களேன், பேசி பாருங்க. நீ பயப்படுறீங்க. இல்ல, தாவேகாக்களுக்கு பயப்படுறீங்க. இல்ல இல்ல, உண்மை உங்க தொண்டை வரைக்கும் வருது. ஐயோ சொன்னா நம்மள அடிப்பாங்களேங்கறனால அமைதியாயிரீங்க. இல்ல, கிடையாது. இல்ல, நான் கூட சொல்லிருக்கேன், 6 வித்தியாசம் சொல்லிருக்கேன். 6 வித்தியாசம். நீங்க சொன்ன 6 வித்தியாசத்தை எம்ஜிஆர் தூக்கி இருக்கீங்க. விஜய் எங்கேயும் தாக்கல. உண்மையை சொல்லியிருக்காரு எம்ஜிஆர். தூக்கணும் புரிஞ்சுங்க சார். உண்மை நிதர்சனமான உண்மை சொல்றது இல்ல. இந்த கேள்வி இந்த எல்லா வேறுபாடுகளையும் குறைபாடுகளையும் களைந்து நான் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறேங்கிறால நீங்க எப்படி கண்டினியூ பண்ண போறீங்க? கரெக்ட். இப்போ இந்த கேள்விக்கு மட்டும் இப்போ ஸ்ட்ரைட்டா இது முடிச்சிட்டோம். விமர்சனம் இந்த 6 வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டேன். இப்போ நீங்க கேட்குற கேள்விக்கு விஜய் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம வந்து ஓட்டு எப்படி இருக்கு, ஏன்னா ஜெகதீஸ்வரனும் சொல்லியிருக்காரு, பின்னாடி போலேந்தி சொல்லுவார். அந்த இடத்துக்கு நான் நேரடியாக வந்துடுறேன். வயசு வித்தியாசப்படி நான் பார்க்குறேன். நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இதை வந்து அனலைஸ் பண்ணி தான் இதை சொல்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18 வயசுக்கு கீழே, ஏன்னா இப்போ ஜெகதீஷன் சொன்னார் அவருடைய 6 வயசுக்குள்ள அந்த ஒரு ஓட்டில் வருது ஃபர்ஸ்ட். அது ஒரு வீட்டுக்கு ஒரு, நீங்க முதல்ல அப்படி சொல்லாதீங்க. ஜெகதீஸ்வரன் வீட்டில் இருக்கிற விஜய்க்கு வயது 6 கரெக்டா? அப்போ தேர்தல் கமிஷனில் ரொம்ப இருங்க, தேர்தல் கமிஷனில் 18 வயசுக்கு கீழே தான் மட்டும் ஓட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா விஜய் முதலமைச்சர் ஆகிறது உறுதி.
அப்ப இப்ப ஒரு வழி இருக்கு, விஜய் முதலமைச்சர் ஆகுது ஒரு வழி இருக்கு. இருக்கு. ஓகே. அது தேர்தல் கமிஷன்ல இருக்கு. இவர் ராஜேஷ் குமார் அவர் கையில இருக்கு இந்த விஷயம். அதை நம்ம பேசி பார்ப்போம். அவர்கிட்ட பேசலாம். இது ஒரு பாயிண்ட். இல்ல நீங்க 21 வயசு 18 வயசா குறைக்கிறதுக்கு லீகல்னா 18 16 16 குறைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. ஏன்னா இப்ப 16 வயசுல வந்து விவரம் தெரியும், டிரைவிங்க்கு கொடுக்குறாங்கல்ல, அப்ப நீங்க வந்து இதையும் அப்ப அந்த ஒரு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா அதுக்கு ஒரு ஏற்படுத்தினா இருக்கும். இன்னும் கீழே வந்தீங்கன்னா இன்னும் நல்லது. ஏன்னா புரிதல் வந்து 6 வயசு 5 வயசுல வந்துருச்சு. நீங்க கலாய்க்கிற மாதிரி சொல்றீங்க, கலாய்க்க சொல்ல, நான் இயல்பாவே அவருடைய ஆதரவு திரளுக்கு சொன்னேன். நான் வந்து கரெக்டா தான் சொல்றேன், நீங்க கலாய்க்கிற மாதிரி ஆக்கி விட்டுறீங்களா அப்படிங்கிற பயம் எனக்கு இருக்கு. இல்ல அப்படி இல்ல. 18 வயசுல இருந்து 23 வயசு வரை பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 25% மேல விஜய்க்கு ஓட்டு இருக்கு. அவர் நீங்க கட்டமைப்பா தேவையில்லை. அதாவது 18 வயசுல இருந்து 23 வயசுக்குள்ள இருக்கிறவங்கள 100% எடுத்துக்கிட்டோம்னா அதுல 25% சொல்றீங்க. ஷூர், மினிமம் 25. ஓகே, பிளஸ் இருக்கு. ஓகே, அதாவது 18 to 23. ஏன்னா 18 வயசு கீழே ஓட்டு கிடையாது இப்போக்கி, அதனால நம்ம அதை எடுத்துக்க வேண்டாம். திரும்ப சொல்லாதீங்க சார். வாங்க, 23 வயசு உள்ளவங்களுக்கு கிட்டத்தட்ட 25 பிளஸ் கிட்டத்தட்ட சில இடத்துல சரி ஒரு 30% வச்சுக்கோங்க ஆவரேஜா. எனக்கு வேணாம். கரெக்டுங்களா? 18 to 23 to 25 வரை அதுல கொஞ்சம் குறையுமே இருக்கு. 25 to 30 என்னால கணிக்க முடியல. அதில் வந்து ஏன் அப்படின்னா அந்த ஆஃப்டர் கரூருக்கு அப்புறம் அதில் வந்து நிறைய ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, ஒரு மாதிரி இதாக நமக்கு ஓட்டே போட்டுருவோம் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை போட்டு அது இல்லை, அது இன்னும் அதுக்கு அடுத்தது சொல்கிறேன். இல்லை, கரூர் சம்பவத்தை பார்த்த பிறகு இந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு வேணும்னு அந்த 25-30 ஆட்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இல்லை ஏறுதுங்கிறீங்க. இல்லை, விஜய்க்கு நெகட்டிவ் ஆகுதாங்க. நீங்க அந்த லைனுக்கு வர மாட்டேங்குது, அந்த லைன் நானும் கேட்குறேன். அதை தான் சொல்கிறேன். 25 to 30 ஃப்ளூயிடாக இருக்கு, நெகட்டிவ் ஆகுது. அதாவது ஏற்கனவே கரூருக்கு முன்னாடி செப்டம்பர் 27க்கு முந்தி விஜய் தான் அப்படின்னு சொன்னவங்க அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க வந்து சந்தேகப்படுறாங்க. தண்ணி கொடுக்காதெல்லாம் கூட ஒரு சிக்கலா யோசிக்கிறாங்க. 32 ரைட், 32 நீங்க நடுவில் நிப்பாட்டாதீங்க, 55க்கு போயிருங்க. 25 வருஷம் கணக்கு எடுத்துங்க. அதுல வந்து ஜென்ஸ் அப்படியாவது ஆண்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 5% ஆண்கள் இருக்காங்க. இதுல தான் எல்லா ஜெகதீஷ் ஒரு கமெண்ட் வருது, ஒரு ஓட்டு கூட வராதுன்னு. 30 to 55 வரை. ஏன்னா அவரோட வயசு ஒட்டி, அதுக்காக சொல்ல வரேன். ஏன்னா எனக்கு 55 வயசுக்கு நீங்க கிட்டத்தட்ட அந்த ஒட்டி உள்ளவர். ஏன்னா என்னோட உள்ள சில பேர் வந்து அந்த வயசுல இருக்காங்க. அவங்க வந்து விஜய்க்கு அந்த காலத்துல இருந்து ரசிகராக இருந்தாங்க, இப்பயும் ஓட்டு போட போறாங்க. ஓகே, அப்ப இது வந்து எவ்வளவு பர்சன்டேஜ்னு கேட்டீங்கன்னா ஆண்கள்ல வந்து ஆவரேஜா 5%, பெண்கள்ல வந்து கிட்டத்தட்ட 7%க்கு மேல இருக்கு. ஓகே, இப்போ 5000 ரூபா பணம் முதல்வர் ஸ்டாலின் கொடுத்ததுக்கு அப்புறமும் கூட இந்த வயசுல உள்ள பெண்கள்ல சில பேர் 5000 வாங்கிட்டு ரொம்ப குறைச்சதா எண்ணிக்கை, அவங்க கூட விஜய்க்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஒரு அரசு தன் பயனாளிக்கு செய்ய வேண்டியது கடமை. அவங்க யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது அவங்க உரிமை. அவங்க நான் வாங்கினவங்கள சில பேர் எல்லாரும் 1,31,00,000 ஓட்டு போட்டுருவாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்றதுக்காக நான் சொல்ல வர்றேன். உங்க கணிப்புப்படி இந்த எலெக்ஷன்ல தாவேக்கா என்ன பெர்சன்டேஜ் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மினிமம் 9% ரீச் ஆயிடுது சார். மினிமம் 9, மேக்ஸிமம் வந்து மற்றவங்க கொடுக்குற இதை வந்து நம்ம இப்போக்கி எடுத்துக்கணும். அது என்ன தேர்தலில் தான் நம்ம முடிவு பண்ணணும். அதான் நீங்கள் சீமான் வாங்கின 10 ஆண்டு கால உழைப்ப ஒரே தேர்தலில் விஜய்க்கு நம்ம கொடுக்க போகிறோங்கிறத கணக்கு. இதனால சீமானுக்கு வந்து மிகப்பெரிய அடி விழும். புகழேந்தினே வணக்கம். நீண்ட தாமதத்துக்கு மன்னிக்கணும். எப்படி பார்க்குறீங்க விஜயை வந்து எம்ஜிஆரா மாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம்னே. வணக்கம். குட் ஈவினிங் நியூஸ் தமிழ் 24/7. நெல்சன், ரொம்ப வருஷம் ஆச்சு உங்களோட, மிக்க நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல காலம் தலைப்ப நீங்க விஜயோட ஒப்பிட்டு 26ல எம்ஜிஆர் ஆவாரா எடப்பாடி பழனிசாமின்னு ஒரு தலைப்பை போடாம இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். கரெக்டா இந்த புள்ளிக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது வழக்கறிஞர் சார் கரெக்டா பேசினார். தலைவரை பத்தி முதல் நாள் நைட்டு விடிகாலில் வருவார். நானே அப்படி ஈரோடுலாம் கட்டாந்தரையில உட்கார்ந்து தலைவரையும் திருவண்ணாமலை டேனிஷ் ஸ்கூல்ல படிக்கும் போதும் பார்த்திருக்கேன். அதெல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். அது இல்ல, மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஒரு தலைவர், வெற்றிகளில் ஏறியே பழக்கப்பட்ட தலைவன், இறங்க தெரியாதவர். இதெல்லாம் உண்மைதானா? இல்ல, தலைவரை யாரோடையும் கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்க கம்பேர் பண்ணணும்னு ஒரு தலைவரை நினைச்சீங்கன்னா எம்ஜிஆரை கம்பேர் பண்ணவே முடியாது. அந்த தலைவர் மகாசக்தி. அவரு மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விட வேண்டும் என்று போற்றி புகழ வேண்டும்லாம் வரும். அது மாதிரி தலைவர். ஏழைகள் எளியவர்கள் சத்துணவு தந்த சரித்திர நாயகன், இப்படி எல்லாம் ஆச்சு. ஆனா இங்க என்னன்னா, என்னோட இளவல் விடமாட்டார் ரவி பயங்கரமா பேசிட்டு போனார். நான் சொல்றேன், அவிநாசி திட்டத்துல இல்ல அவரு, அம்மா நீங்க தான் பதில் சொல்லு எனக்கு. அப்புறம்
சண்டை இல்லாம. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துல வித்திட்ட புரட்சி தலைவி அம்மா அந்த ஸ்டேஜ்ல எம்ஜிஆர் படம் காணாம போயிடுச்சே சார், அம்மா படம் காணாம போயிடுச்சே சார். அது எப்படி சார் நடந்தது? கோத்தகிரியில போய் தலைவருடைய சிலைய அம்மா திறந்து வச்சாங்க. அம்மா திறந்து வச்ச சிலைன்னு நாடறியும் அங்க இருப்பவர்களுக்கும் தெரியும். அந்த சிலையை போய் திறந்து வச்சுட்டு பேரறிஞர் அண்ணான்னு சொல்லலாமா? அப்ப எவ்வளவு தலைவர் எம்ஜிஆர் நீங்க ஞாபகம் வச்சிருக்கீங்க? நீங்களே சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் நம்ம புகழ்ந்த தலைவர், போற்றி வணங்கிய தலைவர் அண்ணாவா தெரிகிறார், அண்ணா எம்ஜிஆரா தெரிகிறார். ஓட்டும் இப்பதான் பிரதம மந்திரி வந்தார். வந்த உடனே எலெக்ஷன் எம்ஜிஆர் படம் இதே கண்ணி பார்த்து கண்கலங்கிய அரசியல் தலைவரை நீங்க பாத்தீங்களா? ஐயோ எம்ஜிஆர் கண்கலங்கிறது இல்ல சார், எம்ஜிஆர் உயிரோட்டமா இருக்காரு. கண் கலங்கிறது எடப்பாடியா கண் கலங்கினாரு பிரதமர். கண்ணிலிருந்து கண்ணீர் வழிஞ்சது சார். ஒரு தலைவன் மீது கொண்ட பற்று எப்படி இருந்திருந்தால் அந்த பழைய படத்தை பார்த்துட்டு எடப்பாடி வந்து கண் கலங்குறாரு சார். நீங்க அதை நடிப்புங்கிறீங்க. அத்திக்கடவுள் இல்ல, அத்திக்கடவுள் அதான் தூக்கி போட்டாரா? அப்புறம் ரெண்டாவது மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரதமர் மோடி வரார். ரைட், இது எலெக்ஷன் கேம்பெயின் சார், நியாயமா பேசுவோம். அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ல ஒரு பெரிய படம், புரட்சி தலைவராவது பேரறிஞர் அண்ணாவாவது தந்தை பெரியாராவது, தந்தை பெரியாரை முன்னிறுத்தி விஜய் பேசிட்டு இருக்கார், தந்தை பேரறிஞர் அண்ணாவை முன்னிறுத்தி விஜய் பேசுகிறார். பிரச்சாரத்துல கையில எடுத்துட்டு போறார் தலைவரையும். அம்மா கட்சி இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுறார். இப்படி எல்லாம் அவர் பண்றார். காஞ்சிபுரத்துல போய் பேரறிஞர் அண்ணாவை பேசுறார். ஆனா இங்க என்ன நடக்குது? பிரதமர் வந்த அந்த மேடையில நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல பெருசா போட்டுக்கணும், அம்மா படத்துல போட்டுக்கணும். அது குக்கர் சின்னத்தை விட சின்னதா எங்க ஒரு மூலையில இருந்துச்சான். இவர் படம் பெரிய படம். ஏன் உங்கள் கண்களுக்கு எடப்பாடியார் எம்ஜிஆராவும் ஜெயலலிதாவும் தெரிய மாட்டேங்கிறாருங்கிறதா கேட்க வேண்டிய கேள்வி. ஐயோ சார், தயவு செய்து நான் இப்பதான் சொன்னேன், உங்களை போட்டுனேன், நான் நீங்க சொன்னது சரின்னு சொன்னேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட யாரையும் ஒப்பிடாதீங்கன்னு சொன்னேன். பெரிய வரலாற்று பிழைய பண்றீங்களே சார். நீங்க சொல்லுங்க, ஒரு கட்சி அதனுடைய தலைவர்களால் வழிநடத்தப்படுற போது தலைவர்களை எப்படி எம்பவர் பண்ணுவீங்க? இந்த தலைவர் முக்கியமா ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர்னு சொல்கிற போது அவர் கலைஞரை பின்னுக்கு தள்ளல, ஆனா ஒரு இயக்கத்தை வழிநடத்துற ஸ்டாலினை முன்னுக்கு நகர்த்துறாங்க. அடிப்படையில் நம்முடைய கொள்கை தலைவர்களை, முன்னாள் தலைவர்களை நம்ம ஞாபகம் வச்சிருக்கோம். ஆனா பிரசன்ட்ல இருக்க லீடரை தூக்கி பிடிக்கணும்ல, அவர் தானே அதிகாரத்தை கொண்டு வரணும். இல்ல நெல்சன், தலையுடையோர் எல்லாம் தலைவரா? நான் தெரியாம கேட்கிறேன். தலையுடையோர் எல்லாம் தலைவர்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு புரியல. எம்ஜிஆர் என்ற ஒரு மாபெரும் சக்தி தோல்வியை சந்தித்தே இல்லை. பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்தித்துக் கொண்டே போகிறார். யாரோடு ஒப்பிடுவது? சினிமாவிலும் நம்பர் 1 தலைவர், அரசியலிலும் நம்பர் 1 தலைவர். அம்மா சினிமாவில் தேர்தல்களில் தோத்திருக்காரு. அதுவா அது பிரச்சனை இல்லையா? எனக்கு சொல்லுங்க, ஒரு 4 ஆண்டு காலம் முதலமைச்சரா இருந்திருக்காரு, 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சி தலைவரா இருந்திருக்காரு. எந்த வகையில எடப்பாடி பழனிசாமியை விட விஜய் உங்களுக்கு பெட்டரான தலைவரா தெரிகிறாரு? சார், விஜய் மேல நீங்க குறை சொல்ல முடியாது. அவர் ஆளவில்லை, அவர் முதலமைச்சராக இல்லை, அவர் கொள்ளையடிக்கவில்லை, அவர் எந்தவித ஊழலையும் சந்திக்கவில்லை. இன்னைக்கு உள்ள வந்திருக்காரு. அவர் மேல எப்படி போய் குறை சொல்லிட்டு இருப்பீங்க நீங்க? 41 பேர் அண்ணன் வந்து சொல்றாரு, 41 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. 41 குடும்பத்தில் ஏதாவது ஒரு குடும்பம் அவர் மீது தவறு என்று புகார் அளித்திருக்கிறதா? நான் கேட்கிறேன், சொல்லுங்க. தெரியாத நபர் அல்ல நீங்க. நல்லா தெரியுது. நான் வரேன். இல்ல ஒரே விஷயம். ஒரு கொலை நடக்கிறது, கொலையால் பாதிக்கப்பட்ட குடும்பம், நாம் கொலையாளியை மன்னிச்சிடறேன்னு சொன்னா கோர்ட் விட்டுருமா? அப்படியா? சரி, போயிட்டு வாப்பான்னு. உங்கள் இங்க முக்கியமே இல்ல. ஒரு சமூக கூட்டத்தில் உங்க ஆக்ட் எப்படி இருக்கு? நெல்சன், நீங்க நல்லா கவனிங்க. சிஆர்பிசி படிச்சிருப்பீங்க. ஐபிசி கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் குற்றவாளி. நீங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்க பேசவே முடியாது. கொலை நடந்ததுன்னு எப்படி சொல்றீங்க? ஐ வாஸ் a student in திருவண்ணாமலை. பாலசுப்ரமணியம், அன்பு, கிருஷ்ணா 3-4 தியேட்டர் அடிமைப்பெண் ரிலீஸ் ஆகுது. ஊர்வலமா கொண்டு போறோம். தியேட்டர் உள்ள போய் கியூல நின்னு செத்து போயிட்டாங்க 2 பேரு. இட் ஹஸ் ஹேப்பன். படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு நடந்தது அது. அதை இதோட நான் கம்பேர் பண்ணல. ஆகவே இப்படி சரி இப்ப கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒருத்தர் இறந்துட்டாருன்னு 10 லட்சம் ரூபாயை கொண்டு போய் அவர் வீட்டுல பழனிசாமி கொடுத்தார். நான் பாராட்டுகிறேன்.
வரவேற்கிறேன். ஏன் சார் 41 குடும்பம் இறந்ததுக்கு பத்மஸ்ரீ கமலஹாசன் போய் ஹெல்ப் பண்ணார், எங்க அண்ணன் திருமாவளவன் போய் ஹெல்ப் பண்ணார். உடனே முதல்வர் நைட்டா ஓடி போய் 10 லட்சம் அட்வான்ஸ் பண்ணி 1 லட்சம் அடிபட்டவங்களுக்கு கொடுத்தார். அந்த கட்சியை சார்ந்தவர் என்பதால் நடிகர் விஜய் 20 லட்சம் கொடுத்தார். ஏன் சார் பழனிசாமி ஒண்ணுமே கொடுக்கல? என்ன சார் நியாயம்? இது அம்மாவும் தலைவரும் சம்பாரிச்சு வச்ச பணம் அங்க இல்லையா சார்? சொல்லுங்க சார் பாப்போம். அப்போ அப்படி இப்படியே நீங்க சொல்லிட்டே நாளைக்கு தலைப்பு செய்தி போட்டலாம், தாவேகாவில் இணைகிறார் அண்ணன் புகழேந்தி. இல்ல நீங்க சாரி, நீங்க வந்து தலைப்புல நீங்க சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமியை விட தாவேகா தலைவர் விஜய் உங்களுக்கு சிறந்த தலைவராக தெரிகிறார் என்றால் ஏத்துக்க வேண்டியதானே? ஏன் தடுக்குது நம்மள? 5% கூட நீங்க விஜயோட தயவு செய்து கம்பேர் பண்ணாதீங்க. இப்ப அவர் ஒரு திருக்குறள்ல சொன்னார்ல, கரெக்டா சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கிட்டார்ல. ஆனா அவர் திருக்குறள்ல என்ன பண்ணாரு? பீஸா பிச்சுட்டாரு. அந்த திருக்குறள்ல சொல்ல விடாம அந்த வலைத்தளங்கள்ல ஓடிக்கிட்டே இருக்கு. அப்பேற்பட்ட தலைவர்ன்றீங்க. தலைவர்களுடைய மேடை பேச்சில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகள், வார்த்தை பிரயோகங்கள் இருக்கிற தடுமாற்றங்கள் எல்லாம் நம்ம ஒரு தகுதிக்குள்ள கொண்டு வர்றதுனே. ஒரு 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 அம்மா கிட்ட இருந்து ஒரு சின்ன தப்பு பேர் நடந்ததுன்னு சொல்லுங்களேன். கரண்ட் தாப்பரோட உட்காந்து இன்டர்வியூ எடுத்தாங்க, சிம்மி கார்வலோட உட்காந்து பேசுறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவறா பேசியிருக்க மாட்டார் அப்படின்னு கரெக்டா வழக்கறிஞர் என்ன சொன்னாரு? கலைஞரை தவறாக பேசினார் என்று நானும் அமர்ந்திருந்த அந்த சத்யா ஸ்டுடியோல இன்னொரு தடவை இப்படி பேசினா தொலைச்சிருவன்னு சொன்னார். ஆகவே இந்த நாகரிகம் உள்ள தலைவர் 75 ஆண்டு கால இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி இல்லையா? யாரு? ஒரு 75 வருஷம் இயக்கத்தை பவளவிழா பாப்பான்னு சொல்றது சரி அண்ணனுக்கு. நாளைக்கு 50 விழா அதிமுகவை என்ன சொல்லுவாரு? உங்களுக்கு 54 வயசு அதிமுகவை பொண்ணுன்னு சொல்லுவாரு. இல்ல நான் என்னுடைய இடத்துல இருக்கேன், உண்டி காளிமுத்தண்ணன் போட்டுதான் தெரியுது. நீங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு குழந்தை வேலை வேண்டியவர், நான் இல்லைன்னு சொல்ல. காகித பூ மணக்காது, கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடி புகாது, கிடைக்க உதிக்கும் சூரியன் உதிக்காது, அடுத்த வார்த்தையை உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். அப்படி பேசியவரை அரவணைத்து சென்ற இந்த இயக்கத்தை காப்பாற்றி வெற்றியடை செய்தவர் அம்மா. சேர்க்கவே மாட்டேன், யாரோட சேர்ந்து போகவும் மாட்டேன், நான் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்றவர் எப்படி தலைவர் ஆவார்? சொல்லுங்க சார். நான் உங்க காளிமுத்தான உதாரணத்தையே கொடுத்துட்டேன், சொல்லுங்க. ஆகவே அது அல்ல பதில் சொல்ல முடியாம திணறுகிறார் ரவிராஜா. இந்த புகார்களுக்கான பதில்களை நம்ம கேட்டு பெறலாம். ஜெகதீஷ், உங்கள்ட்ட தான் வரணும். இங்க இருக்கிற சூழலை பார்க்கிற போது விஜய் மீதான ஒரு ஓவர் வெறுப்பு அல்லது விஜய் மீதான ஓவர் பாசம், இந்த ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ல இருக்கு. விஜய ஒரு காமன் பாயிண்ட்ல கொண்டு வந்து அனலைஸ் பண்றதுக்கான ஸ்பாட்டையே தாவேக்காவை விஜய கொடுக்கலையா? இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்குள்ளேயே வச்சிருக்கணும்னு விரும்புறாங்களா? நிச்சயமாக நான் அதுக்கு வர்றேன். அதுக்கு முன்னாடி புகழேந்திரன் பேசும்போது விஜய் ஊழல் செய்தாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாரு. நீங்க வந்து தாவேக்க நான் அதுல உள்ள இருந்ததுனாலையும் அதுக்கு பிறகு அந்த செய்திகளின் அடிப்படையில் தகவலின் அடிப்படையிலே சொல்றேன். எல்லா பொறுப்புகளுக்கும் காசு வாங்குறாங்க. இப்போ வந்து எம்எல்ஏ சீட்டை 3 கோடி வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க. நீங்க உடனே அதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்கான்னு கேட்பீங்க. இந்த வருமான வரி அபராதம் சந்தோஷம் ஒண்ணு இல்ல. கடைசியாக இந்த சேலம் மாநாடும் பொழுது சூரஜ் ஒரு நபர் இறந்து வளர்ந்தது தெரியும். உடனே அருண்ராஜும் மற்றவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, அவர் நிர்வாகியா, அவர் எப்படி உள்ளந்தார் தெரியல, காவல்துறை தான் விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. ஏன் காவல்துறை விசாரிக்கணும் கேள்வி வந்தது. சூரஜ் எப்படி உள்ள வந்தார்னா, இதையும் பிளாக்ல டிக்கெட்டா வித்தாங்க. பிளாக்ல டிக்கெட் விற்கிறது காரணத்தினால அவர் 3000 ரூபாய் 4000 கொடுத்து உள்ள வந்தார். அதுதான் நடந்தது. விஜய் அவர்கள் பர்சனலே வந்துடலாமே. இன்னைக்கு வந்து அபராதம் கட்டணும்னு சொல்லிட்டு கோர்ட்டு 1.5 கோடி ரூபாய் நீ கட்டி ஆகணும். அந்த கேஸ் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா புலிப்படம் பொழுது அவர்கிட்ட போய் நீங்க சீசருக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க. சர்ச்சு போகும்போது விஜய்ட்ட எங்க இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் இங்க இருக்கு, இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் ஃபார் ஃபவுண்ட், இதுக்கெல்லாம் எங்க இருந்து சோர்ஸ் ஆஃப் இன்கம் உண்மையை சொல்லுங்க அப்படின்னா 16 கோடி செக் வாங்கினேன், 5 கோடி ரூபாய் நான் வந்து கருப்பு பணமா வாங்கினேன் விஜய் ஒத்துக்கிறார். மறுபடியும் அவங்க சர்ச் எல்லாம் பண்றாங்க. சில கேள்வி வைக்கும் போது இல்லங்க மொத்தம் 15 கோடி நான் கருப்பு பணம் வாங்கினேன். இது விஜயே அவர் வாயால் சொன்னது, அது ரெக்கார்டிங்ல இருக்கு. 15 கோடி நான் கருப்பு பணம் வாங்கினேங்கிற ஒத்துக்கிட்டார். கருப்பணம் 15 கோடி வாங்கினதுக்கு தான் 1.5 கோடி ரூபாய் அபராதம் போட்டுறாங்க. அதுக்கு விஜய் என்ன சொல்றாரு, நான் வந்து கருப்பு பணம் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீங்க லிமிடேஷன் பீரியட் முடிஞ்சிருச்சு, இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்கறீங்க, இப்ப கட்ட முடியாது, இதான் கோர்ட், இது வழக்கோட சாராம்சம். அப்போ இந்த நேர்மையான தூய சக்தி தான் என்ன சொல்லுது, மற்ற சக்திகளை பார்த்து ஊழல் சக்தி தீய சக்தின்னு சொல்லுது. அதனால விஜய் இதுவரைக்கும் தன்னுடைய திரைத்துறையிலேயே நேர்மையாக இருந்தாரான்னு கேட்டீங்கன்னா நேர்மையாக இல்ல. இன்னொன்னு நீங்க அந்த கோர்ட்டோட ப்ரொசீடிங்ஸ் கேட்டீங்கன்னா, நாங்க வந்து சர்ச்சுக்கு போனதுனால விஜய் மாட்டிக்கிட்டார். நான் எப்படி பாக்குறேன்னா, மாஸ்டர் படத்துக்கு பிறகோ, லியோ படத்துக்கு பிறகோ, ஜனநாயகம் படத்துக்கு பிறகோ சர்ச்சுக்கு போகாதனால விஜய் மாட்டாம இருக்கார், அவ்வளவுதான்.
இது வந்து திரைத்துறையில ரொம்ப சகஜம் கூட சொல்லுவாங்க, கருப்பணம் வாங்குவாங்கன்ட்டு. நான் சொல்றேன் அது கூட பிரச்சனை இல்லை, விஜய் வந்து வாங்கட்டும். ஒரு நடிகராக இருந்தால் விஜய் பிரச்சனை வாங்குறதுல எனக்கு எந்த விஷயமே இல்லை. நான் ஒரு தூய சக்தி, நான் ஊழலை செய்யாதவன், நான் வந்தா கவர்னன்ஸ் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்ற விஜய் அவர்கள் நீங்க வந்து முதல்ல ஊழல் செய்யாதவரா அப்படிங்கிற கேள்வியை மட்டும் நான் எழுப்ப விரும்புறேன். நீங்க கேட்ட கேள்விக்கு எக்ஸ்ட்ரீம் கேட்டீங்கன்னா, ஒரு கல்ட் ஃபேன் ஃபாலோயிங் தான் அவங்க பார்ட்டிலே சொல்றாங்க. அவர் கல்ட் பிரதர், அவர் வந்து கல்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. அதனால அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருக்கிறவங்க அவங்க வந்து தன்னோட அண்ணனாக, தன்னோட தம்பியாக, தன்னோட மாமாவாக இப்படி நிறைய பேர் பாக்குறாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி விஜய் என்ன பேசுறாரு அப்படிங்கிற கண்டென்ட் எல்லாம் தேவையில்லை. விஜய் அந்த வண்டியில வரும்போது கண்ணாடி திறந்து டாடா காமிச்சிட்டா போதும், அவர் ஒரு பேட்டரை சைன் பண்ணிட்டா போதும், அவங்கள பார்த்துட்டாலே போதும், எனக்கு அதுவே போதுமானது. அவங்க ஓட்டும் போடுவாங்க. ஏன்னா விஜய் என்ன பார்த்திருக்காரு ஒரு தடவை, இது வரைக்கும் திரையிலே பார்த்துட்டு இருந்த விஜய் என்ன நேரடியாக பார்த்துட்டாரு, நான் அவரை நேரடியாக பார்த்துட்டு அந்த கனெக்ட் மட்டுமே போதுமானதாக இருக்கின்றது. இந்த பக்கம் ஏன் வந்து எக்ஸ்ட்ரீமா வெறுக்கிறாங்கன்னா, அவங்க யோசிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. அவங்க யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க, கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் சொன்னார், கரெக்டா சொன்னார், கரூர் சம்பவத்துக்கு பிறகு நான் அதுக்கு முன்னாடி நிறைய அந்த வாகனத்துக்கு போக டிரைவர்ஸ்ட பேசிட்டே போவேன். நிறைய பேர் நான் ஓட்டு போடுறேன் சார், ஓட்டு போட சொன்னவங்களா ஒரு கேள்வி எழுப்புறாங்க, விஜய் உண்மையிலே வந்து எப்படி சார் ஒரு தைரியம் இல்லாம ஓடி போனாரு, அவர் ஏன் ஓடி போனாரு? இன்னும் சொல்ல போய் இந்த 41 மக்களுமே வந்து பெரிய குறையெல்லாம் சொல்லல, விஜய் தான் காரணம் சொல்லி சொல்லல, அதே மாதிரி திமுக காரணம் சொல்லி சொல்லல, ஏதோ அசம்பாவிதம் நடந்துருச்சு நாங்க போயிடக்கூடாதுன்னு தான் மக்கள் நகர்ந்து போனாங்க. ஆனா விஜய் ஏன் ஓடி போனாரு? விஜயோட கட்சி தாவகையே 1 மாசம் வந்து மறைவா இருந்துச்சு, திரைமறைவுல இருந்துச்சு, ஏன் யாருமே இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி இந்த எல்லா மக்களுக்குமே இருக்கு. இவர் பெரிய தலைவனும் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு, நான் வந்து அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன், உங்க வீட்டுக்கு வந்து நிற்பேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பாதிக்கப்பட்ட மக்களையும் கரூர் மக்களையும் கூட நீங்க மகாபலிபுரம் வாங்க சொல்லி தான் பார்க்கிறாரு. முதல்ல இந்த 1 மாசம் சைலண்டா போனது ஏங்கிற கேள்வி எழுது. இன்னைக்கு வரைக்கும் அவங்க சொல்லும் போது எங்க மாநாட்டை பார்த்து பல மாநாடு நீங்க கத்துக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் கேள்வி எழுக்கிறீங்கன்னா உங்க மாநாட்டை நீங்க சேர் போட மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கும் உங்களை பார்க்க வந்த மகன் ஒருத்தர் இறந்து போயிருக்காரு, அதுக்கும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டியை அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. என்னென்ன கதையெல்லாம் சொல்றீங்க, அவர் எப்படி வந்தாரு, அவர் நிர்வாகியா, நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, அவர் ஏற்கனவே நெஞ்சோடு இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளவு கதைகள், நாங்க அது ஓன் பண்ண மாட்டோம். இன்னொரு தேசிய இருக்கவர், நான் இந்த கேள்வியெல்லாம் என்கிட்ட கேட்காத, இந்த கேள்வியெல்லாம் அவங்க யார் கேட்கலாம்னு செய்தியாளர் பார்த்து கேட்கிறார். இந்த திமிர்த்தனம், இந்த ஆணவம் எல்லாம் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி, ஆட்சிக்கு வருவோம்னு தெரியாத போது இவ்வளவு திமிர்த்தனமும் ஆணவமும் இருக்கிறது. அதை பார்க்கின்ற மக்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்ட்ரீமா கோபம் வரதான் செய்யும். அதனாலதான் சொன்னேன், நீங்க ஆண்கள் அவர் சொல்லும் போது, ஏன்னா நான் பெண்களை பார்த்து நிறைய பேர் பேசுறாங்க, ரசிகன்னு சொல்றாங்க. ஆண்கள் நிறைய பேர் ஓடி வந்து, சார் நீ பேசுறதெல்லாம் பாக்குறோம், நான் கண்டிப்பா விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம். எவ்வளவு தூரம் அந்த சின்ன பெர்சன்டேஜ் ஆண்கள் பெண்கள் ஓட்டு போடுறாங்களோ அது போல தாண்டி நான் சொல்றது 30 வயசுக்கு மேல இருக்கிற 90% இல்ல 95% ஆண்கள் விஜய்க்கு சத்தியமா ஓட்டே போட மாட்டாங்க. நன்றி நன்றி தரிஷ். புகழேந்தி என்ன சில கேள்விகளை ரவிரன் முன் வச்சிருந்தாங்க, பதில் சொல்லலாம். அதாவது இந்த கோர்ட்ல நீங்க தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். கடைசி என்னன்னா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொள்கைகளை, கோட்பாடுகளை, தத்துவங்களை அட்சய பாத்திரமாக விளங்கி அவர் ஏழைகளுக்கு உதவியதை மனதிலே கொண்டு அந்த சக்திரோஸ் அந்த சரித்திர நாயகனை, அதன் பின்னால் புரட்சி தலைவி அம்மாவை மனதிலே கொண்டு இதை நிறைவேற்றுவேன் என்று விஜய் வருவாரே ஆனால் 2026 அவர் எம்ஜிஆர் ஆவதற்கு வாய்ப்புண்டு. அதை செய்ய வேண்டும், சொன்ன சாதனைகளை செய்து காட்ட வேண்டும். ஒன்று. அதே நேரத்தில் கலைஞர் அது நமது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 5000 ரூபாயை கொடுத்தார்கள். விடிய அரசு என்றார் எடப்பாடி பழனிசாமி. விடியும் பொழுது 5000 வந்து விட்டது ஏழைகளுக்கு. 1,31,00,000 பேருக்கு வந்தது அது. ஆகவே அதையெல்லாம் பாராட்டத்தான் செய்ய வேண்டும். அம்மா லேப்டாப் வரைக்கும் போனாங்க, அரிசி கொடுத்த அழகு பார்த்தார்கள், அம்மா உணவகம் என்றார்கள், ஏழை எளியோருக்கு பவுன் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க, தாலிக்கு தங்கம். இப்படி எத்தனையோ திட்டங்களை தந்த வழியில அவரும் முதல்வர் ஒரு நல்லதை செய்யும் பொழுது அதையும் பாராட்டத்தான் செய்ய முடிகிறது. 2026 தேர்தலில் புகழேந்தி என்ன செய்ய போகிறார்? இன்னும் ஒரு 10 நாள்ல சொல்லிடுவோம் சார். எனக்கு 10 நாள் இந்த நீதிபதி கோர்ட்ல டைம் கொடுத்தாருன்னா போதும். ஓகே. ஆனா இந்த கோர்ட்டுக்கு நீதிபதி மக்கள் தானே, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புகழேந்தி என்ன முடிவு எடுத்தாலும் மக்கள் அதை ஆதரிப்பாங்கல்ல. நன்றி புகழேந்தி. ஒரு அதிமுகவுக்குள் இருக்கிற உட்கட்சி குழப்பம் இயல்பாகவே விஜயை ஆதரிக்க வைக்கிற மனநிலைக்கு போகுது. நிறைவு கருத்து முன்வைங்க. இல்லை, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு புகழேந்தி அங்கே ஒருத்தர் இருந்தார், நீங்கள் பார்த்தீங்கல்ல. புகழேந்தி அண்ணன் வந்து அதிமுகவால் உருவாக்கப்பட்டவர், அதிமுகவால் உலகுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். அதனால் எந்த கட்சிக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அதிமுக புகழேந்தி, பெங்களூர் புகழேந்தி தான் சொல்லுவாங்களே தவிர மாற்றிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது அவர் நினைச்சாலும் மாற்ற முடியாது, யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. இன்னொரு விஷயம், திரு S.A. சந்திரசேகர் அவர்கள் புரட்சி தலைவரிடம் அவர் நடித்த படத்தில் நாளை நமதேங்கிற படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. அதனால் புரட்சித் தலைவர் யார், புரட்சித் தலைவர் எப்பேற்பட்டவர் என்பதை திரு ஜோசப் விஜய் சந்திரசேகர் அவர்கள் S.A. சந்திரசேகர் அவர்களிடம் கேட்டு
நேரடியாக அவருடைய அனுபவங்களை தெரிந்து உங்களுக்கு கொண்டால் பயமா இருக்கா? எனக்கு என்ன பயம் இரட்டையில ஓட்டுலாம் விஜய்க்கு போய் சார் நீங்க ஒரு விஷயம் நான் இவ்வளவு தெளிவா சொன்னேன் சார். ஒரு தலைவர் வந்து 39 வருடத்துக்கு முன்னால இறந்துட்டாரு. இன்ன வரைக்கும் அவர் போட்டோ வச்சு நினைவு நாள் கொண்டாடுறாங்க, கேக்குறாரு பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. அத்திக்கடவு அவிநாசிரத்துல நீங்க இந்த போட்டோவே தைக்க வைக்கலையாங்க. சார், நான் அதே மாதிரி இப்போ புகழேந்து என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நடத்துகிற கூட்டத்தில் நடக்கிற விஷயங்களையும் இல்லை ஒரு பிரதமர் கலந்துக்கிற ஒரு பிஜேபி நடத்துகிற ஃபங்க்ஷன்லையும் என்ன இருக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெளிவாக தெரியும். தமிழ்நாடு விதண்டாவாதமா இல்ல தமிழ்நாடு ஃபங்க்ஷன் வேற, அதிமுக ஃபங்க்ஷன் வேற. ஏங்க, அதிமுக ஃபங்க்ஷன்ல எம்ஜிஆர் இல்ல ஜெயலலிதாவும் இல்லனா அது எப்படினே? இருங்க ஒரு நிமிஷம். பிஜேபி நடத்துகிற ஃபங்க்ஷனில் மோடி அவர்கள் வருகிறார், அவருடைய கட்சியோட தலைவர் அவர் போட்டிருக்காங்க, எடப்பாடி அவர்கள் ஃபோட்டோ போட்டிருக்காங்க, சிம்பிள் போட்டிருக்காங்க, எல்லாம் போட்டிருக்காங்க, எம்ஜிஆரோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க, தலைவரோட ஃபோட்டோ, ஜெயலலிதா அம்மா ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இவர் வந்து ஏன் இந்த சைஸில் இல்லை, ஏன் இவ்வளோ சைஸில் இல்லை அப்படின்னு கேட்டால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடத்துகிற கூட்டத்தில் வந்து நீங்கள் இவ்வளோ இருக்கணும்னு எதிர்பார்க்கறது 100% யதார்த்தமான உண்மை, நியாயம் கூட. பிஜேபி நடத்துகிற ஃபங்க்ஷனில் ஒரு ஃபோட்டோ போடலைன்னா ஏன் போடலைன்னு கேட்குறது ஒரு நியாயம். போட்டிருக்கிறது சின்னதா இருக்கு, பெருசா இல்ல அப்படின்னு பேசுறது நியாயம் கிடையாது. இங்க ஜெயலலிதா இது வந்து அதிமுக நடக்கிற கூட்டம் கிடையாது. அதிமுக நடக்கிற கூட்டத்துல நான் என்ன சொல்றேன், ஒரு தலைவர் மறைந்ததுக்கு அப்புறம் அந்த படம் வந்து 225 நாள் ஓடுது. அந்த படத்துக்கு வந்து எங்களுடைய தலைவர் போயிருக்காரு, பார்த்திருக்காரு, மக்கள் கூட்டம் நிரம்பி வழிது. இன்னைக்கு சாதாரணமா ஒரு வாரம் 10 நாள் ஓடுறதே கஷ்டம். ஒரு தலைவர் மறைந்ததுக்கு அப்புறம் 39 வருடத்துக்கு அப்புறம் ஒரு படம் 225 நாள் ஓடுது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது தயவுசெய்து உங்களுக்கு தாவேக்கா எதிரி இல்லை. தாவேக்கா எதிரிங்கிற கணக்குல நாங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். நாங்க வந்து ஒரு மலை மாதிரி இருக்கிறோம், அவங்க ஒரு சின்ன இது மாதிரி இருக்காங்க, தூசி மாதிரி இருக்காங்க. அவங்கள போய் எங்களோட கம்பேர் பண்ண மலை மேல உட்கார்ந்துடலாம், குண்டூசி மேல உட்கார முடியாதுண்ணே. அது உண்மைதாங்க. நாங்க உட்கார விரும்பலைங்க. எங்களுக்கு பெரிய ஆசனமே இருக்கிறது. அந்த ஆசனத்திலே நாங்க சாவகாசமா நல்ல சௌரியமா உங்களை தாவேக்காவால் காயப்படுத்த முடியாது நம்புறீங்க? தாவேக்கா வந்து எங்களை எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த முடியாது, அது உறுதி. சரிங்களா? அதற்காக நாங்க பார்த்து பயந்து ஒதுங்கி இல்ல கெஞ்சி கொஞ்சி இருக்க வேண்டிய அவசியம் எந்த காலகட்டத்திலும் வராது. எங்களால் அவர் வாழ்வை பெறுகிறார் என்றால் கண்டிப்பாக அதற்கு ஒரு உதவலாம். பாண்டியன் சார், நீங்க வயது வாரியா சொல்லியிருந்தீங்க. கட்சிகளா அதிமுக திமுக கம்பேர் பண்ணும்போது யாருடைய வாக்குகளை புதிய எம்ஜிஆர் இருக்கிறார்? சார், அவர் ஜெகதீசன் சொன்னதில் ஓரளவுக்கு உண்மை உண்டு. அதாவது எல்லா கட்சியிலேருந்தும் ஓட்டு புரியுது. ரொம்ப பாதிக்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து சீமான். அதில் வந்து பெரிய அளவுக்கு பாதிக்க போகுது. குறிப்பாக இளைஞர்கள் வந்து இனிமேல் சீமான் பக்கம் போக மாட்டாங்கன்ற உறுதியாக சொல்லுங்க. கொள்கை பேசி தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணி சரிபாதி பெண்களை வேட்பாளராக அறிவிச்சு ஒவ்வொரு முறையும் இந்த நிலத்துக்குன்னு அவர் ஒரு தப்போ சரியோ நமக்கு விமர்சனம் இருந்தாலும் அவங்கள்ட்ட ஒரு கொள்கைன்னு இருக்கு, ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, அதில் எழுதி இருக்கிறாங்க, தத்துவம்ங்கிறாங்க. இது எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அவரை நம்பி ஒரு இடம் திரள். என்னுடைய ஆசை, நாம் தமிழர்ல இருந்து வெளியில வந்து திமுக அதிமுக இன்னைக்கு வேட்பாளராக அறிமுகமாகிற அளவுக்கு ஒரு தலைமுறை உருவாக்கியிருக்காரு சீமான். அப்படி அவங்கள்ட்ட இருந்து ஓட்டு விஜய்க்கு போகும் நீங்க சொல்றீங்க இல்லையா? போறது மட்டும் இல்லாமல் புது ஓட்டு எதுவும் வராம வந்து பார்த்துக்கிறதுல விஜய் வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தது திமுகலேருந்து கொஞ்சம் ஓட்டு போகுமா? நிச்சயமாக போகுது. மற்ற எல்லா கட்சியிலேருந்தும் போகுது. இதில் பாதிப்பு வந்து அதிமுகவுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கு. ரொம்ப குறைஞ்சபட்சம் பாதிப்பு இருக்கு. நான் சொல்றேன் இதுவரையும் அமைதியா இருந்தாலும் நீங்க இந்த கிண்டர்கார்டன் இவ்வளவு அமைதியா சொல்லிட்டு இருந்தீங்களா? அதுவா? இல்ல அமைதியா சார். மினிமம் போன தடவை 20% 20+ வாங்கியிருந்தாங்க அவங்க அலைன்ஸோட. அதுலேருந்து மினிமம் 5% குறையுது சார். கட்டாயமா தேர்தல் கட்டாயம் பார்ப்போம். இது வந்து கிராமத்தில் விஜய்க்கு ரொம்ப பாசிட்டிவா இல்லை, நகரத்தில் பாசிட்டிவாக இருக்குது, பெண்கள் மத்தியில் பாசிட்டிவாக இருக்குது. நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கெடுத்த 4 பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. 4 பேருக்கு நிறைய ஒப்பீனியன்ஸ் வச்சிருக்கீங்க. இந்த கோர்ட்டில் உங்கள் வாதங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துருக்காங்க. நல்ல தீர்ப்பு அவங்க அளிப்பாங்க. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.